ஹலோ வணக்கம் 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 பசங்களா. வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவாக கேட்குதா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ தெளிவாக கேட்டுச்சுன்னா சாட்டில் ஒரு ஃபயர் ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்து வெரி குட் மார்னிங். சிங்கம் பெக்கூலியர் கை கீர்த்தனா வணக்கம் வணக்கம் பசங்களா. ரொம்ப சந்தோஷம்யா. ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஹரீஷ் கார்த்திக் வணக்கம் ஹரீஷ். ஸ்ரவன் வணக்கம் ஸ்ரவன். ஸோ பசங்களா எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ தெளிவாக இருந்தா குயிக்காக ஒரு ஃபயரை போடுங்க சாட்டில். அதுக்கப்புறம் நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1/3 ஆஃப் த சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதுவும் நல்ல இம்பார்ட்டன்டான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர் டு ஸ்கோர் இன் யோர் நீட் எக்ஸாம். சரியா? ஸோ இது வந்து மாட்டுமா சீரீஸ். மாட்டுமானா மாணவர் டு மருத்துவர், அதாவது ஸ்டூடெண்ட் டு டாக்டர். அதான் நம்ம சேனலில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயம். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ரெகுலர்லி. அண்ட் பயாலஜி செஷன்ஸ் அம்ரித் சார் இல்லை அஷிமா மேம், அதே போல் ஃபிசிக்ஸ் செஷன்ஸ் நம்ம ஷோபிகா மேம் எடுத்தாங்கன்னா அவங்க வீடியோஸும் செக் பண்ணுங்கள் மறக்காமல். சரியா? ஓகே பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் ஸ்கூல் 7 மணிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கடகடன் செஷனுக்குள்ளே போவோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த செஷன் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர் சேனலில். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த 5 மாதத்துக்கு. ஓகே, டுடே லீவ் சார், நோ ஸ்கூல் சார். அப்படியா? அது தெரிஞ்சுருந்தா நான் கொஞ்சம் லேட்டாக வச்சுருப்பேனையா. சரி, எனிவே சந்தோஷம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம வந்து 7:30 முடிச்சுட்டு நீங்கள் போய் மற்ற விஷயங்கள் படிங்க, நிறையா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ பசங்களா எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ஹாப்பியா? முகேஷ் வணக்கம் முகேஷ். காவ்யா வணக்கம் காவ்யா. வீர ராகுல் ஹேஸ் ஸ்கூல். எஸ், நிறைய பேர் ஸ்கூல் இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் நேற்று தான் லீவ் எல்லாருக்கும் ஆக்சுவலாக, இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நிறையா பேர் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் 7:30 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் லீவ். ஓகே, ஸோ எல்லாம் ரெடியா பசங்களா? எங்கேயா எனர்ஜி? எல்லாரும் பாதி தூக்கத்தில் இருக்கீங்க சார். என்ன சார் 5:30 மணிக்கெலாம் கிளாஸ் வைக்காதீங்க சார், நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டர் எதை பற்றி டீல் பண்ணுதுன்னு பார்ப்போம். கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன? வாட் டு யூ திங்க் இஸ் தி சாப்டர் ஆல் அபவுட்? இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் கெமிக்கல் கைனடிக்ஸில் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சாட்டில் சொல்லுங்க குயிக்கா. மெகா வணக்கம் மெகா. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நம்ம எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சது என்னது? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா நியூமெரிக்கல்ஸ் வரும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா இந்த லாங் செயின் கார்பன் ஹைட்ரோ கார்பன்ஸ் வரும், அண்ட் இன்ஆர்கானிக்னா மக்கடிக்க வேண்டியது. அதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இல்லையா? தட் எவ்ரிபடி இஸ் வெரி கிளியர் ஆஃப். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் தான் வரும், நிறையா நியூமெரிக்கல்ஸ் வரும், நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன படிப்போம் மேஜரா? வெரி குட். ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப். வெரி குட் சூப்பர், எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மேஜராக நம்ம படிக்க போகிறது ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், அந்த கான்செப்ட் தான் படிப்போம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் அவர் டைம் வில் பி ஆன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் நிறையா சால்வ் பண்ணுவோம். நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் தட், இல்லையா? ஸோ தட் இஸ் அ பேசிக்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் பசங்களா. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னு. ஸோ இந்த சாப்டரில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு நான் பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நடத்த போகிறேன். அதுக்கப்புறம் மெக்கானிசம் பை விச் த ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம் டு ஃபைண்ட் எது ஆர்டர், இல்லையா? ஏன்னா மெக்கானிசம் வழியா தான் உனக்கு தெரியும் எது ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பு, எது ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப்பு. அது தெரியாட்டி நீ ஆர்டர்ல தப்பு விட்டுருவ. புரியுதா? எப்பவுமே ஆர்டர் வந்து ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு நோ சம்திங். ஏதோ ஒன்று ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். But anyway, I'll teach you the entire chapter. Okay va? So mechanism of a reaction ரொம்ப முக்கியம். I will teach you that also. Most of question லே கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்தது
factors affecting rate of a reaction. So rate எதுனாலலாம் affect ஆகும், what are the reasons behind எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? வெரி குட். ஸோ பசங்களா ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? சி ஒரு ஆப்பிள் வெளியே வச்சுனா 5 நிமிஷத்தில் கெட்டு போயிடும் இல்லையா? ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சிங்கன்னா வெள்ளையாக இருந்த ஆப்பிள் அப்படியே ப்ரௌன் ஆயிரும். ஏன்னா ஆப்பிளில் நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து பயங்கர ஃபாஸ்டான ரியாக்ஷன். ஆனால் இதே உன்னோட சைக்கிள் துரு பிடிக்கிறது இல்லை ஒரு கம்பி துரு பிடிக்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஓவர் டைம் இல்லையா? நீ வெளியே வச்சுட்டு கம்பியை தண்ணி ஊற்றின பிறகு பார்த்த உடனே அப்படியே துரு பிடிச்சிடாது இல்லையா? துரு பிடிக்கிறது இட் வில் டேக் டைம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் you have fast reactions and slow reactions, and that is what we are going to study all about. Okay, very good. Will it be useful for board exam? Keerthana, absolutely. ஏன்னா ஸ்கிராட்ச்ல இருந்து நான் நடத்துவேன், you know that. And NEET level வந்து board exam level maybe ஒரு படி மேலே, அவ்வளோதான். சரியா? So let's get started பசங்களா. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரொம்ப ஃபன்னாக இருக்க போதியா, ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுக்காதீங்கயா. நான் வந்து எப்பவுமே I'll teach you basics. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். So that nobody is left out. Got it? ஆனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அதான் ஆசை. காலையில் எழுந்துச்சு வர்றது ஏன்னா நீங்களாம் கேட்டீங்க, நீங்களாம் வருவீங்க, நீங்களாம் படிப்பீங்கன்னு சொன்னனால. ஓகே, ஸோ யூட்டிலைஸ் இட். தட் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. காட் இட்? ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம்யா. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? ஸோ பசங்களா ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்னையா நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ்? ரியாக்ஷன் நடக்கிறப்ப ரியாக்டன்ஸ் குறையும், ப்ராடக்ட்ஸ் அதிகரிக்கும். கரெக்டா? அதான ரியாக்ஷன். ரியாக்ஷன் என்னது? ரியாக்டன்ஸ் வந்து will get used up and products will form. அதான உண்மை. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே your R gives P. ஸோ ரியாக்டன்ஸ் இஸ் தேர், இட் gives products. கரெக்டா? ஸோ ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரியாக்ஷன்னா the reactant will be consumed and product will be formed. உண்மைதானே? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்டன்ட் கன்சியூம் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட் ரியாக்ஷன். உண்மைதானே? வெரி சிம்பிள் கான்செப்ட். எவ்வளோ சீக்கிரமாக ரியாக்டன்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் யூஸ்ட் அப், அதை பொறுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்னு நான் சொல்லலாம். உண்மைதானே? அதே தான் அவன் சொல்லியிருக்கான். வாட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆர் pressure of reactant or product per unit time. So எவ்வளோ சீக்கிரமா reactants குறையுது, எவ்வளோ சீக்கிரமா products அதிகரிக்குது, அதுதான் rate of reaction. Did you all like it? புரியுதா பசங்களா? And rate வந்து எப்பவுமே ஒரு positive quantity. The rate of reaction should always be a positive quantity. அதனால தான் rate எழுதுறப்போ reactants you will put minus delta R by delta T, or you can say delta P by delta T. That is your rate of reaction. புரியுதா? எல்லாருக்கும் ஓகேவா? So rate of reaction என்னது? Change in the reactants by change in time. So how fast the reactants are getting consumed. Why minus sign? Because reactants are getting consumed. So அதனால கம்மியாகும், reactants குறையும். ஆனால் we want rate to be always positive. Because rate should be always positive, you will put minus sign. Did you all like it? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஸோ அதே போல ப்ராடக்ட்ஸ் கூட எழுதலாம். ஸோ ரியாக்டன்ஸ் குறையிற ரேட்டும் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிற ரேட்டும் ஒன்று தான். கரெக்டா? ஏன்னா ரியாக்டன்ஸ்லேருந்து தானே ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ ரியாக்டன்ஸ் குறையிற ரேட்டும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற ரேட்டும் மேக்னிடியூட் இஸ் சேம். புரியுதா? everybody happy with that? So அதான் நான் எழுதியிருக்கேன் இங்க. ஸோ இங்கே மைனஸ் போடல, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் இஸ் பாசிட்டிவ், ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபார்ம்டு. புரியுதா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன் ஆவரேஜ்? ஏன்னா நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா, ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. டு யூ ஆல் ரிமெம்பர் தட்? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? டெல்டா S by delta T. Delta D by delta T தானே? Distance covered by time taken. That is average speed. But instantaneous velocity என்னது? ds by dt. கரெக்டா? So இதுதான் average rate of reaction சொல்லுவாங்க. I hope all of you got it. Average நாலே delta something by delta something.
Got it? A significant change by another significant change. Okay, delta means significant change. D means differential change, very small change. Got it? I hope all of you are clear. எல்லாரும் புரிஞ்சுச்சா பசங்களா? முன்னாடி போலாமா? Great. So இத நோட் பண்ணிக்கோங்கயா. Rate of reaction is change in concentration of reactant or product by your time taken. Okay? So can you all let me know in the chat? எல்லாருக்கும் புரிஞ்சாயா? இது கிளியரா? எல்லாருக்கும் கிளியர்னா chatல ஒரு ஃபயர் ஒரு AD ஸ்கொயர் போடுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகேவா? Yes. சூப்பர் சிங்கம். அபிஷேக் கண்டிப்பா பண்ணிடலாம்யா, கவலையே படாத. ஆர்கிட் definitely. So பசங்களா இது வரைக்கும் நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்கயா குயிக்கா. Everybody please note it down quickly and then we will move forward. போலாமா? Everybody happy with this? Yes. So பசங்களா முன்னாடி போலாம்யா. So இப்போ R is equal to plus or minus delta C by delta T. So delta C na change in concentration by change in time, delta T. Okay வா? So plus sign வந்து products க்கு, minus sign வந்து reactants க்கு. ஏனா reactants are getting reduced. அது எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இதான் graph. இப்போ நீ ஒரு ரியாக்ஷன் நீனே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி லேப் கோட்லாம் போட்டு நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல போய் நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பிளாட் பண்ற வச்சுக்கேன். அப்போ உன்னோட கான்சென்ட்ரேஷன் உன்னோட y ஆக்சிஸ்ல வச்சுட்டு உன்னோட டைம் x ஆக்சிஸ்ல வச்சினா ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். அது காமன் சென்ஸ் தானே, எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறப்போ ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் முட்டை. ஆனா ரியாக்ஷன் நடக்கிறப்போ reactants will get used up, they will react and their concentration will come down and products concentration will increase. கரெக்ட்டா? எல்லாருக்கும் புரியுதா? சோ அதான் இந்த கிராஃப் டெபிக்ட் பண்ணுது. I hope you are all able to understand. சரியா பசங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி தானே? சோ இங்க இப்போ நீ கேட்கலாம், சார் எப்படி சார் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்றது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா, you tell it by the slope of the graph. If you find the slope of products curve, in the products curve இருக்குல ரெட் கலர்ல, இந்த ரெட் கலர் curve ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சினா you will get the rate of reaction. ப்ளூ கலர் curve கண்டுபிடிக்க முடியாதா சார்? ப்ளூ கலர் curve கூட கண்டுபிடிக்கலாம், ஆனா ப்ளூ கலர் curveக்கு you have to take the negative sign. You have to take the negative sign. So reactants வச்சு பண்ண முடியாதா சார்? reactants வச்சு கூட பண்ணலாம். You can still find out the rate of reaction. ஆனா reactants வச்சு பண்றப்போ you have to take negative sign of the slope. Okay? So நான் அதை எழுதிறேன், நோட் பண்ணிக்கோங்க பசங்களா. இதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் யா. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் maybe they can ask you in your exam. புரியுதா? So rate can be given as minus slope of reactants or plus slope of products. எல்லாருக்கும் ஓகேவா? Did you like it? Are you all convinced? ஏனா slope of products என்னது? Concentration by time. அதான slope of products. கரெக்ட்டா? reactants க்கு concentration by time வரும். ஆனா reactants ஓட slope வந்து பாத்தீனா everywhere it is negative. பாரியா? எல்லாருக்கும் புரியுதா? So any place you take, the slope is always negative because it will have an obtuse angle with the x axis. Wherever you draw the slope and find out, you will always see it is obtuse angle. புரியுதா? So அதனால slope will be negative because tan theta in second quadrant it is negative, right? Maths எல்லாருக்குமே தெரியும்ல. So அதனால I am sure you all understand this. Reactants யூஸ் பண்றப்ப minus slope, products யூஸ் பண்றப்ப plus slope. சூப்பரா? Did you like it? இதுக்கு மேல இந்த கிராஃப்ல ஒண்ணும் இல்ல. Let's move forward. Shall we? ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? வெரி குட். சூப்பரோ சூப்பர் பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போலாம்யா. So for gaseous reactions என்ன சார் பண்றது? ஏனா நீங்க முதல் ஸ்லைட்ல உங்களோட டெஃபினிஷன்ல சார் நீங்க சொல்லிருந்தீங்க கான்சென்ட்ரேஷன் ஆர் பிரஷர்னு போட்டிருந்தீங்க. ஏன் சார் பிரஷர்லாம் வருது? ஏனா பசங்களா நம்ம ரியாக்ஷன் எப்பவுமே வெறும்
solids liquids அப்படியே இருக்க போகுது நம்ம reaction sometime வந்து it can also be with gases இல்லையா so gaseous reactants இருக்கலாம் gaseous reaction இருக்கலாம் இல்லையா so அதுக்கு we use pressure புரியுதா so இதான் நான் உங்ககிட்ட காமிச்ச முதல் definition rate of a reaction so rate of a reaction is defined as change in concentration or pressure when do we use pressure when we have gaseous reactants when we have gaseous reaction புரியுதா so அதே தான் நான் இங்க காமிச்சிருக்கேன் I hope all of you are able to follow yes இங்க பாத்தியா for gaseous reactions என்னது plus or minus delta p by delta t okay plus யூஸ் பண்ணா products க்கு minus யூஸ் பண்ணா reactants க்கு so delta p na change in pressure by delta t is change in time சந்தோஷமா எல்லாருக்கும் clear-ஆ everybody happy with that so with that let's proceed பசங்களா so இதுல rate ஓட யூனிட் என்னது pressure by time okay pressure by time so atm by time atm per second atm per hour whatever you want atm per minute ஏனா pressure ஓட யூனிட்ஸ் யூசுவலா atm ல தான் கொடுப்பாங்க I hope all of you are aware of it சரியா so அதே போல concentration ஓட யூனிட்ஸ் என்னது concentration usually it's in molar m right molarity so அதுல தான் கொடுப்பாங்க so concentration is m na moles per liter mole per liter divided by time is in seconds usually so இதுதான் நம்மளோட rate ஓட units so the rate units in terms of concentration is mole per liter second நம்ம rate ஓட units in terms of concentration it is moles per liter second I hope all of you got it எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா ஹாப்பியா so shall we move forward slowly yes are you guys ready so yeah let's move forward இப்போ நம்ம முன்னாடி போய் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் நிறைய क्वेश्चंस உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப ஃபன்னா நம்ம படிக்க போறோம் ஓகேவா are you all excited so average rate நான் சொல்லிட்டேன் average rate வந்து நம்மளோட average speed மாதிரி average speed என்னது some distance covered by some time கரெக்ட்டா நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு ஓடுறேன் Shimon sir runs from his house to his school 1 kilometer he runs in 10 seconds that means he is running at 100 meters per second speed இல்லையா how did you calculate total distance by total time that is average speed இல்லையா so அதே போல தான் average rate என்னது over a period of time delta t na over a significant period of time இங்க பாரு நல்லா t1 t2 இந்த gap தான் delta t so over a significant period of time how much is the concentration changing so the change in concentration by a significant time interval is called average rate so reactants எடுத்தா negative sign வரணும் so if you use the reactance curve the கருப்பு color curve the black curve then you will use minus sign if you use the blue color curve then you will use plus sign புரியுதா ஏனா products யூஸ் பண்றப்ப எப்பவுமே plus ஏனா products வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு so the change is positive ஆனா reactants வந்து போயிட்டே இருக்கு கம்மி ஆயிட்டே இருக்கு இல்லையா so கம்மி ஆயிட்டே இருக்கனால change is negative so to make it positive we have a minus sign ஏனா rate ஃபைனலா நெகட்டிவா இருக்க கூடாது it should be positive சரியா so அடுத்ததுக்கு போலாமா பசங்களா did you all like it so shall we move forward yes இது எல்லாருக்கும் clear-ஆ so இது average படிச்ச உடனே வரது என்னது average படிச்ச உடனே வரது is your instantaneous rate of reaction so instantaneous rate நான் என்னன்னு சொல்லி தரேன் ஆனா அதுக்கு முன்னாடி average உங்க எல்லாருக்கும் புரிஞ்சானே சாட்ல ஒரு AD2 ஒரு 5 போட்டு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் தான் நாம முன்னாடி போறோம் okay did you all enjoy this so far yep 10th க்கும் காலையில கிளாஸ் வைப்பீங்களா சார் கண்டிப்பா நிதின் I will let you know 10th க்கு கூட we'll have morning sessions I am sure you guys will enjoy it super ரொம்ப சந்தோஷம்யா எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம முன்னாடி போலாம் ஓகேவா கீர்த்தனா லைட்டா வீடியோ பின்னாடி இழுத்து பாத்துக்கோ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பேசிக்கா I'll try to cover it up okay so pasangla average rate of reaction keta that means it is delta p that is change in products by change in time okay va and the change வந்து significant change
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச்னா என்னது, மைன்யூட் சேஞ்ச்னா என்னது, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைன்யூட் சேஞ்ச்னா இல்லை டிஃபரன்ஷியல் சேஞ்ச்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியல் சேஞ்ச் மீன்ஸ் டைம் t ஈக்குவல் டு 0.00000 பல்லாயிரம் ஜீரோ போயிட்டு 1 செகண்ட்லேருந்து 0.0000 பல்லாயிரம் ஜீரோ இருக்கு வச்சுக்கேன். நான் சும்மா கம்மியான ஜீரோஸ் எழுதுனேன். ஸோ இந்த டைம் இன்டர்வெல்ல என்ன நடக்குது, அதாவது கண் சிமிட்டுற நேரத்தில் என்ன நடக்குது, அதான் டிஃபரன்ஷியல் சேஞ்ச். அதான் நம்ம அடுத்தது படிக்க போறோம். அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். திஸ் இஸ் கால்ட் as டிஃபரன்ஷியல் சேஞ்ச். ரொம்ப சின்ன டைம் இன்டர்வெல்ல என்ன நடக்குது, புரியுதா? ஆனா இப்போ நம்ம ஆவரேஜ்ல படிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் t ஈக்குவல் டு 1லேருந்து t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். சார் இந்த டைம் இன்டர்வெல் என்ன சார் நடக்குது, இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். இப்போ புரிஞ்சா டிஃபரன்ஸ்? ஸோ இங்கே பார்த்தியா t ஈக்குவல் டு 1, t ஈக்குவல் டு 5 இஸ் a very significant difference, right? It's a very significant difference. ஸோ இந்த இன்டர்வெல்ல எவ்வளோ சார் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு, அதுதான் ஆவரேஜ் ரேட். டிட் யூ ஆல் லைக் இட்? இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் 12th புரியாமல் இருந்தீங்கன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டிஃபரன்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, புரியுதா? ஐ ஹோப் நவ் யூ காட் இட். சரி, அடுத்த முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், எல்லாம் நல்லா கவனி. ஸோ இப்போ சார் நீங்கள் இந்த ஃபார்முலா கொடுத்தீங்க சார், ஆனால் எக்ஸாமில் எனக்கு வெறும் கிராஃபை கொடுத்துட்டு கேட்குறான் சார், எனக்கு வெறும் இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ரேட்னு சொல்லிட்டான் சார். பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ பசங்களா, ஆவரேஜ் ரேட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிராஃப் ஆர் மைனஸ் ஸ்லோப் ஆஃப் ரியாக்டன்ஸ் கிராஃப். கரெக்டா? திஸ் ஐ ஆல்ரெடி தாட் யூ. Rate is nothing but the slope of the products curve, or it is negative slope of reactance curve. So slope formula என்னது? y2 minus y1 by x2 minus x1. ஞாபகம் வருதா? மேத்ஸ்ல படிச்சிருப்பே, கரெக்டா? ஸோ 2 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். யூ நோ வாட் இஸ் த concentration here, let's say C2, time எவ்வளோ T2, இங்க எவ்வளோ concentration C1, time எவ்வளோ T1. so அவ்வளவுதான், it will be what, T2, I'm sorry, C2 minus C1 by T2 minus T1. okay, so x coordinate T2 பசங்களா, so x coordinate T2, y coordinate C2. C2 is the concentration at this point, and here x coordinate is T1 and y coordinate is C1. Y coordinate means concentration at this point. புரியுதா? Did you all like it? வேற லெவலா? ஸோ கிராஃப் கொடுத்தாலும் எப்படி ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். டைரக்டா உனக்கு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தா அது மூலியமா கூட நீ ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹாப்பி. டிட் யூ ஆல் லவ் இட்? ஓகே பரத், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நெகட்டிவா இருக்க முடியாது பரத். இட் ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஹவ் பீன் டெல்லிங் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி போலாம்யா. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ அதே நம்ம பிசிக்ஸ்ல படிக்கிறது. பிசிக்ஸ்ல நம்ம என்ன படிப்போம்? ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, ஓகே, நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் டிராவல் பண்ணுறோம் வச்சுக்கேன். ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோ? 200 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கேன், கரெக்டா? ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்து ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ், பட் லெட்ஸ் டேக் இட் அஸ் 200 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து 4 ஹவர்ஸில் கவர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ 4 ஹவர்ஸில் கவர் பண்ணால் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? மை ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் வாட்? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ், or average velocity, whatever, is going to be 200 by 50 இல்லையா? So that's going to be 200 by 4, so that's going to be 50 km per hour. so என்னோட average speed வந்து 50 km per hour. so does that mean நான் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஓட்டுற வரைக்கும் ஃபுல்லா 50லேயே போயிட்டு இருக்கேனா? அதான் அர்த்தம். is that the meaning of this? ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 200 கிலோமீட்டர் நான் வந்து 4 ஹவரில் ட்ராவல் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுதான் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் வாட்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ அதான் 200 by 4. டஸ் தட் மீன் என் வீட்டில் ஆரம்பித்த உடனே நான் 50 கிலோமீட்டர் per hourல ஃபுல் டிஸ்டன்ஸ் ஒரே ஸ்பீடில் ஓட்டு போகிறேன் அப்படி அர்த்தம் இல்லை,
என் வீட்டில் ஆரம்பிக்கிறப்ப சிட்டியில் இருப்பேன்ல, ஸோ சிட்டியில் டிராஃபிக் அதிகம், ஸோ சிட்டியில் ஸ்லோவாக ஓட்டுவேன், மேக்ஸிமம் 40 50 அவ்வளோதான். ஆனால் ஹைவேல 120 130 ஓட்டுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இது ஆவரேஜ் ஸ்பீட். ஆனால் நான் காரில் ஓட்டுறப்ப என் ஸ்பீடோமீட்டரில் பார்க்குறேன்ல, அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சூப்பரா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்னா அந்த செகண்டில், அந்த blink of an eye la what is the speed? That is instantaneous speed. புரியுதா? Did you all like it? உங்க எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியுதா? ஏன்னா அதை வச்சு தான் நான் இப்போ instantaneous rate of reaction explain பண்ண போறேன். Did you all follow whatever I said? Happy? Great. So இப்போ நம்ம instantaneous rate of reaction னா என்னன்னு பார்ப்போம். So instantaneous rate na it is defined as dr by dt with the minus sign and dp by dt with the plus sign. அதாவது small change in reactants concentration by small change in time. Minus sign to make it positive. சரியா? Did you all love it? So d na nadu, d na differential change. Differential change na ரொம்ப ரொம்ப சின்ன change. பாத்தியா? கிராஃப்ல கூட 2 பாயிண்ட் இல்ல பாரு. 2 பாயிண்ட் தனித்தனியா இருந்தா that is a significant change. அது வந்து average rate. ஆனா இங்க பாரு, you just measure the slope at one point and you directly tell what is instantaneous rate. So instantaneous rate வந்து you tell by slope of tangent to the curve. Okay வா? Instantaneous rate எப்படி சொல்லுவ? Slope of tangent to the curve. So முன்னாடி மாதிரி y2 minus y1 x2 minus x1 நீங்க யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே? So இங்க நான் முன்னாடி பண்ண மாதிரி y2 minus y1 divided by x2 minus x1 பண்ண முடியாது. ஏன்னா instantaneousனா அந்த instance தான். You have only one point. So அப்ப எப்படி கண்டுபிடிப்ப? Slope of tangent to the curve at that point. So இது reactance curve. So அதனால இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் போட்டாதான் உனக்கு ரேட் வரும். புரியுதா? Is that making sense to you? Are everybody aligned with me? Yes, முன்னாடி போலாமா பசங்களா? So rate வந்து instantaneous பாத்தீங்கன்னா it will be minus of dr by dt. மைனஸ் ஏனா reactance குறையுது, plus products க்கு ஏனா products வந்து உருவாகுது. So dp by dt. dp னா small increase in products. dt na small increase in time, small change in time. புரியுதா? So shall I move forward? Sasi, thank you Sasi. I am glad you are enjoying the lectures. Super. So இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? Questions போலாமா? யார் யாரெல்லாம் questions ரெடியா இருக்கா? How many of you are hungry for questions? நான் நிறைய கேள்வி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. இன்னைக்கு பயங்கரமான டிஸ்கஷனா இருக்க போகுது. இப்பதான் நம்ம 11th ஸ்லைட்ல இருக்கோம். மொத்தம் 52 ஸ்லைட் இருக்கு இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு காலையில செஷனே 52 ஸ்லைட் இருக்கு. எல்லாரும் இருந்து ஃபுல்லா கத்துப்பீங்களா? Are you guys excited? Yes. ஹரிணி, வணக்கம் ஹரிணி. Nice to see you. கீர்த்தனா, என்ஜாய் பண்றியா? புரியுதா? இதெல்லாம் சிபிஎஸ்இ லெவல் தான் கீர்த்தனா. நான் ஒன்றும் நீட் லெவல்லாம் கொண்டு போல. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான். சூப்பர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாம்யா. ஸோ ரியாக்ஷன் ரேட் in form of stoichiometry of a chemical reaction. Okay? So இந்த மாதிரி இருந்தா எப்படி சார் நம்ம rate of reaction எழுதுறது? இந்த மாதிரி இருந்தா rate of reaction எப்படி எழுதுறது? So பசங்களா, rate of reaction என்னது? Products வந்தா டைரக்டா change in product concentration by change in time. கரெக்ட்டா? அதே மாதிரி reactants வந்தா minus change in reactants concentration by change in time. கரெக்ட்டா? So இப்போ இந்த கேள்விக்கு rate of reaction நான் எப்படி எழுதலாம்? Rate of reaction என்ன வரும்? It is equal to minus dA by dt. Okay? அது வந்து is equal to minus dB by dt is equal to dP by dt is equal to dQ by dt. இல்லையா? சோ இதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பசங்களா, இங்க வந்து ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் முன்னாடி சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா
whatever I taught you before, you had R giving P. அதாவது ஒரு R giving you ஒரு P. So அதனால rate வந்து rate of reaction is equal to what? You got it to be minus dr by dt இல்ல plus dp by dt. கரெக்டா? ஏனா stoichiometric coefficients 1. ஆனா இங்க m1 is the stoichiometric coefficient of A, m2 is the stoichiometric coefficient of B, n1 is the stoichiometric coefficient of P, n2 is the stoichiometric coefficient of Q. So என்ன பண்ணுனா இந்த மாதிரி எழுதிட்டு divide all of them by their stoichiometric coefficient. So A oda stoichiometric coefficient m1, so divide by m1. B oda stoichiometric coefficient m2, so divide by m2. P oda stoichiometric coefficient n1 and Q oda stoichiometric coefficient n2. So இது is correct. This is the rate of reaction. So rate of reaction கண்டுபிடிக்கணும்னா when you have stoichiometric coefficient இந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கலாம் ஏதாச்சும் ஒன்னு யூஸ் பண்ணி. So இதுவும் ரேட் கொடுக்கும், இதுவும் ரேட் கொடுக்கும், இதுவும் ரேட் கொடுக்கும், இதுவும் ரேட் கொடுக்கும், எல்லாமே ஒரே வேல்யூ. All of this is absolutely right. புரிஞ்சா? Did you like it? ஏன் சார் அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. நான் செம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க அப்படியே மிரண்டு போறீங்க. ஓகேவா? You will love it. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து I gave it as a rule இல்லையா? டினாமினேட்டர்ல m1 வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A வந்து இங்க கீழே வரணும். ஏன் வரணும்? ஏன் இதை பண்றோம் நான் ஒன்றும் சொல்லல. பட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். I'll explain. ஓகே? சந்தோஷமா பசங்களா? Are you all happy? So இதை நான் எக்ஸாம்பிள் மூலமாவும் காமிக்கிறேன். Please wait for it. Till now எல்லாருக்கும் புரிஞ்சா? சந்தோஷமா பசங்களா? எஸ். ஸோ முன்னாடி போலாமா? உங்க யாருக்கும் இதுல எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். கீர்த்தனா நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கீர்த்தனா அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உனக்கு ஸ்லோவா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போலாம் பசங்களா. ஐ வில் கிவ் யூ வெரி நைஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் n2 plus 3h2 gives 2NH3. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு கேன் யூ ரைட் த ரேட்? ரேட் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். கேன் யூ ஆல் டூ இட்? எல்லாரும் பண்றீங்களா? ப்ளீஸ் என் கிளாஸுக்கு வந்து பென்னு பேப்பர் எல்லாம் வராதீங்க. ஓகேவா? கம் வித் பென், கம் வித் பேப்பர். நான் சொல்ற கேள்விகள் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தப்பு விட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ட்ரை இட். ஓகே? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நீங்க ரேட் எழுதணும் 3 விதமா. ஏன்னா ஐ ஹவ் given you 2 reactants and a product, right? So 3 விதமா நீங்க எழுதலாம். Please do it fast. எல்லாம் பண்ணியாச்சா? So என்ன வரும்? N2 is a reactant. So minus dN2 by dt. புரியுதா? அதான் ரேட். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. So I will divide by the coefficient. இது என்னது? minus d hydrogen H2 by dt. ஆனா இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3. So I have to divide by 3. And last is plus d NH3 by dt. And I will divide by 2. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2. சூப்பரா? இதான் நான் எதிர்பார்த்தேன். இதை நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு AD ஸ்கொயர் போட்டுக்கோங்க, நீங்களே ஒரு ஃபயர் போட்டுக்கோங்க. Because you guys are awesome. Everybody happy with this? Did you all enjoy this? புரிஞ்சா? இதே தான் நான் சொன்னேயா. இதை எழுதிருந்தீங்கன்னா I am happy. You got the concept. ஓகேவா? வெரி குட். சூப்பர் யா சிங்கம். சூப்பர் கீர்த்தனா. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ ஏன் இது வருது சார்? ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா எவ்வளோ ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? எவ்வளோ ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்குது அதான் நம்ம மெஷர் பண்ண போறோம். அதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 mole of N2 will react with 3 moles of H2. 1 mole of N2 will react with 3 moles of H2 இல்லையா? So and the ratio வந்து 1:3. அதனால தான் நம்ம we are dividing it by the stoichiometric coefficient. புரியுதா? இன்னும் டீடைலா போணும்னா let's take a very simple example. So initially N2 ஓட concentration X,
இது வந்து y ன்னு வச்சுக்கோ ஓகேவா இது வந்து z ன்னு வச்சுக்கலாம் so now n2 வந்து let's say 1 mole is consumed so n2 1 mole consume ஆயிடுச்சுனா h2 ல எவ்வளவு கன்சியூம் ஆகும் 3 moles do you all agree இப்போ n2 ல 1 போயிடுச்சுனா h2 ல எவ்வளவு கன்சியூம் ஆகும் 3 ஏனா 1 mole of n2 will react with 3 moles of h2 அது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல அதெல்லாம் நம்ம ஸ்டாய்கியோமெட்ரியிலே படிச்சாச்சு ஸ்டாய்கியோமெட்ரியிலே படிச்சிருப்பீங்கல everybody clear so அதே போல you will have 2 moles of product being formed இல்லையா everybody happy with this சந்தோஷமா பசங்களா so இப்போ நம்ம வந்து we will find out dn2 by dt அதாவது change in n2 by change in time so that will be what change in n2 எவ்வளோ -1 ஏனா final minus initial is -1 so minus of -1 divided by delta t so it is 1 by delta t இல்லையா so அதே போல இப்போ நம்ம h2 க்கு கண்டுபிடிப்போம் minus dh2 by dt what will that be final minus initial so final minus initial na -3 so minus of -3 by delta t which is equal to 3 by delta t so இத அத ரிலேட் பண்ணா you will get minus d or minus delta n2 by delta t is equal to minus delta h2 by delta t divided by 3 இல்லையா so இந்த 3 கீழ வரணும் அப்பதானே ரெண்டும் சேமா இருக்கும் இப்போ புரியுதா did you all love it are you all happy so இங்க d க்கு பதிலா you can put delta ஏனா இது வந்து significant change okay இப்போ புரியுதா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதியே காமிச்சிட்டேன் how it works okay now do you understand why we write that denominator we write the stoichiometric coefficient அது ஏன் வருதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் மூலமா ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்யா ஓகேவா இதை யாரும் மறக்க மாட்டீங்க நம்புறேன் got it so பேசிக்கா பாத்தீனா stoichiometric coefficient அந்த ரிலேஷன் தான் moles will react so இப்போ இந்த ஈக்குவேஷன் வாசினா 1 mole of n2 will react with 3 moles of h2 to give 2 moles of nh3 கரெக்ட்டா so அப்படிதானே நம்ம வாசிப்போம் so 1 will react with 3 of this so அத அக்கவுண்ட் பண்ணதா ரேட் கண்டுபிடிக்கிறப்போ we divide by 3 for h2 அதே போல for nh3 we divide by 2 இத don't forget it okay I hope you all liked it so சரி பசங்களா முன்னாடி போலாம்யா I hope all of you enjoyed this கேள்வி so rate of reaction என்னது 1 by m1 rate of disappearance of a 1 by m2 rate of disappearance of b 1 by n1 rate of disappearance of appearance of p and 1 by n2 appearance of q got it so பசங்களா முன்னாடி போலாமா shall we go forward so conclusionல ஒரு summary rate of reaction வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும் நெகட்டிவ் சைன் இருந்தா ரேட்டுக்கு இல்ல ரேட்டுக்கு நெகட்டிவ் சைன் இருக்க முடியாது பட் மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி போட்டிருக்கேன்ல ஸோ அங்கேயே நெகட்டிவ் சைன் வருதுன்னா ரியாக்டன்ஸ் ஆர் கெட்டிங் கன்சியூம்ட் ஸோ ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் குறையும் ஸோ சேஞ்ச் இன் ரியாக்டன்ஸ் இஸ் நெகட்டிவ் ஸோ சேஞ்ச் இன் ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் நெகட்டிவாக இருக்கனால ஐ நீட் டு புட் ஒன் மோர் மைனஸ் சைன் டு மேக் இட் பாசிட்டிவ் காட் இட் very good so இப்ப unit of rates of reaction okay so rate of reaction unit எல்லாருக்குமே தெரியும்ல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் so rate of reaction என்னது rate of reaction வந்து it is change in concentration by change in time இல்லையா so concentration வந்து moles per liter and time வந்து it may be second or minute or hour whatever it is so பாத்தியா mole per liter second mole per liter minute mole per liter hour got it so concentration எப்பவுமே moles per liter தான் இருக்கும் unless you have gaseous reactants க்கு pressure அப்போ atmospheric pressure atm வரும் ஓகேவா everybody happy with this முன்னாடி போலாமா very good morning ஸ்ரீதித் வணக்கம் காகாஷி மார்னிங் கிளாஸ் நீங்க தான் ஆசைப்பட்டீங்க சார் மார்னிங்ல எடுங்க சார் நீட்டுக்கு
CBSE board exam க்கு. So அதனால தான் I have taken it in the morning. I hope you are enjoying this. So அடுத்த ஸ்லைட் போலாமா பசங்களா? So எல்லாரும் ட்ரை பண்ணீங்க. இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் டூ இட் ஃபாஸ்ட். எது இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் சொல்லி கொடுத்தது வச்சு ஒரு நீட் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். You guys can solve a NEET. அதுவும் எப்போ? 2019, just few years back, 2-3 வருஷம் முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. Just 20 minutes நீங்க என் கிளாஸை கேட்டு you will be able to answer. வேற லெவல் இல்லையா? ஸோ அதனால சொல்றேன், நீட் வந்து ரொம்ப டப்பா எக்ஸாம். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நீ முயற்சி எடுத்தினா அசால்ட்டா தூக்கலாம். ஓகே, பெகுலியர் கை வெரி குட். சிங்கம் வேற லெவல்யா. நித்யா, காயத்ரி, சிங்கம் சூப்பர். வெரி வெரி ஹாப்பி பசங்களா. தேஜஸ், நூபி லெஜெண்ட், அபி, கீர்த்தனா, ஃபென்டாஸ்டிக் கைஸ். எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது நான் இப்போ சொல்லி கொடுத்த கான்செப்ட். ஸோ என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு டிவைட் பை த ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ரியாக்டன்ஸ்க்கு நெகட்டிவ் சைன். ஏன்? ஏன்னா நைட்ரோஜன் இஸ் ரியாக்டன்ஸ். ஸோ ரேட் வில் பி having a minus sign because nitrogen is getting consumed. So அதனால தான் minus dN2 by dt. அதோட coefficient 1. So divide by 1 னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால எதுவும் போடல. Equal to இப்போ ப்ராடக்ட்ஸ் பாரு. ஸோ ப்ராடக்ட் வந்து you will put plus. So plus dNH3 by dt. coefficient என்னது 2. So I divide by 2. So அதனால தான் ஆப்ஷன் C is correct. மீது எந்த ஆப்ஷனும் சரியா வராது. நீங்களே செக் பண்ணுங்க. பரசுராம், பரத், கீர்த்தனா, அபி, ஃபென்டாஸ்டிக். எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்க எல்லாருமே நீட் 2019ல டைரக்டா 4 மார்க். என்ஜாய். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? எவ்ரிபடி பார்ட்டிசிபேட். கமான் கைஸ். அடுத்த கேள்வி AIPMT. அந்த காலத்துல நீட் தான் கூப்பிடுவாங்க. AIPMT, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். நீட் லெவல் தான் இதுவும். குயிக்கா பண்ணீங்க. யார் சீக்கிரமா சால்வ் பண்ணி கரெக்டான பதில் சொல்றான்னு பார்ப்போம். பி, பரத் சேயிங் பி. பி கரெக்டா? மற்றவங்க என்ன சொல்றீங்க? பரத் சரியான பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? அபியும் பி தான் சொல்றாங்க. So Abhi and Bharat, both of them are saying, sir, kandipa B da sir. Sure ah? Are you sure? Literally confusing. கீர்த்தனா ரொம்ப ஈஸி. கீர்த்தனா நான் எழுதி காமிக்கிறேன், அப்போ உனக்கு புரியும் பாரு. வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. I'll help you, don't worry. A sir, A sir, A. Okay. ஆனா திருப்பியும் தப்பு தான். யார் கரெக்ட்? யோகின் முரளி தான் ரைட்டு. யோகின் முரளி அண்ட் சிங்கம் 2 பேர் தான் கெத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஹலோ, இப்போதான் சொல்லி கொடுத்தேன். போன கேள்வி எல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்க, இந்த கேள்வி தப்பு விடுறீங்க. ஸோ எல்லாம் கவனிங்க. ஸோ பசங்களா, ஹவு டு யூ ரைட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் யூ கேன் ரைட் இட் ஆஸ், எல்லாம் நல்லா கவனி. Everybody please listen carefully. I'll use green color so that you all can see it properly. So rate of reaction can be written as minus D BrO3 minus divided by dt. இது rate of reaction equal to minus, ஏன்னா reactants எழுதுறப்போ minus dBr minus divided by dt and coefficient should come in the denominator. இல்லையா? is equal to dBr2 divided by dt. ஏன்னா Br2 product na plus and coefficient should come in the front. இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. என்னையா பண்றீங்க? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது கஷ்டமா உனக்கு? இதை எழுத தெரியாதா? இதை எழுத தெரியாதா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துரும்ல. என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வரும். ஒழுங்கா பாரு. Did you all like it? Do it slowly, do it steadily. Got it? Orchid, you're right. Nubi legend, perfect. Srijit, correct Srijit. Option D தான் சரியான ஆன்சர். Stoicism,
super, all the best for your math exam. Great. Peculiar guide, good that you understood it. So பசங்களா எல்லாருக்கும் புரிஞ்சா? எல்லாரும் நீங்க எல்லாரும் எங்க தப்பு பண்ணீங்க ஞாபகம் வருதா? சோ அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி டப்பா கேள்வியில நீங்க போய் தப்பு விட்டு வந்தீங்கன்னா அப்பதான் வருத்தமா இருக்கும். தெரிஞ்சு தப்பு விடுறது ரொம்ப கஷ்டம்ல. Okay, so shall I proceed? Are you guys happy? முன்னாடி போலாமா? எல்லாரும் கிளியரா? மற்றவங்க என்னையா? கீர்த்தனா, did you understand? Are you able to follow? Great, great, great. சரிப்பா, முன்னாடி போலாயா? அடுத்த கேள்வி. Everybody try to solve it, easy one. $1.25 Yokin, we will check it. Yokin, எனக்கு தெரிஞ்சு தப்பு. ஆர்ச்சர்ட் தான் ரைட்டு, அபி ரைட்டு, பரத் ரைட்டு, பரசுராம் ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செக் பண்ணுங்க. I think it is option C which is the right answer. ஓகேவா? So first, rate of appearance na என்னது? Rate of appearance na பசங்களா, it is nothing but what? Rate of appearance is nothing but dNH3 by dt. அதான் rate of appearance. கரெக்டா? எல்லாருக்கும் ஓகேவா? அதுதான் 2.5 into 10 to the power minus 4. Okay, and rate of disappearance of H2 na minus dH2 by dt. அது எவ்வளவா? அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. Now, how are these two related? We know that rate of reaction is same. Okay, so rate of reaction and the expression மூலமா rate of disappearance of H2 divided by 3 should be equal to rate of appearance of NH3 divided by 2, because NH3's coefficient is 2. So this is how they are related. So this is what I want. So what I want is this, Ilya. This is what I want. Let's take it as x. So x by 3 is equal to 2.5 into 10 to the power minus 4 by 2. Because this value is given, Ilya. In the value தான் நீங்க கொடுத்திருக்கான். So x is equal to 3 into 2.5, 7.5 into 10 power minus 4 by 2. சரியா? So அது என்ன ஆயிடும்? It will become 3.75 into 10 power minus 4. So option C தான் சரியான பதில். I hope all of you liked it. எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போலாமா? த்ரிஷா, A இல்ல த்ரிஷா, C தான் சரியான பதில். ஸ்ரீராம், very good ஸ்ரீராம். பரத், absolutely right பரத். ஓகேவா? ஹாப்பியா பசங்களா? முன்னாடி போலாமா? பேசிக்ஸ் எல்லாருக்கும் கிளியரா இப்போ? சந்தோஷமா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். முன்னாடி போய் மற்ற கேள்விகள் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணும், வேற என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. லெட்ஸ் கெட் ஆன் வித் த கிளாஸ். ஸோ எல்லாமே சொல்யூஷன் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் நான் வந்து இந்த பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ பசங்களா இது சொல்லுங்க, ரொம்ப டப்பா கேள்வி, ஜஸ்ட் லாஸ்ட் கேள்வி பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட் டு தி அடுத்த டாபிக். லாஸ்ட் கேள்வி, சும்மா உங்களோட கான்செப்ட்ஸை கிளியரா ஃபுல்லா கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கு. ஓகே, எஸ் ஹரி, கண்டிப்பா ஹரி, ஐ வில் பிளான் மெனி மேத் செஷன்ஸ், டோன்ட் வரி. Very good, Yokin, super. Singham, Orchid,
and then we have Kirtana, Abhi, Bharat, எல்லாருமே ரைட். பரசுராம் இல்ல பரசுராம், ஆன்சர் வந்து பி தான். பெக்யூலியர் கை, ஆன்சர் இஸ் பி. ஓகே, ஏன் சார் பி? என்னையா திருப்பி திருப்பி தப்புட்டு இருக்கீங்க? ஹலோ, வாட் ஆர் யூ ஆல் டூயிங்? தூக்க கலத்திலே இருக்கீங்களா? ஸோ எப்படி இதை எழுதுவேன்? யூ வில் ரைட் as minus dA by dt. இதான் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A. Rate of disappearance of A divided by the stoichiometric coefficient will be equal to rate of appearance of B. Rate of appearance of B is this quantity divided by stoichiometric coefficient of B. Okay, so நம்மளுக்கு தேவை இது. So dB by dt is equal to what? dB by dt is 2 இங்க வந்தா minus 2 by 3 dA by dt. So அதான் option B. I hope you all liked it. எல்லாருக்கும் புரியுதா? காமாட்சி சூப்பர், ஸ்ரீராம் வெரி குட், நூபி லெஜெண்ட், சர்வேஷ் ஃபேண்டாஸ்டிக், கோபிகா வேற லெவல்யா. ஸோ எல்லாருமே ரைட்டா சொல்லியிருக்கீங்க. குட் ஜாப் பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போகலாம். ரேட் லாக் வரும். ஆர் யூ ஆல் ரெடி? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும்தான். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்லேயே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்லேயே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம ரேட் லாக்குள்ளே வரும். சோஹம் வணக்கம் சோஹம். ஸோ ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? எல்லாரும் தயாரா? எனர்ஜி இருக்கா? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? இல்லை போர் அடிச்சிச்சா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. ரேட் லா நம்ம பார்ப்போம் குவிக்கா. ஸோ ரேட் லா வந்து என்னன்னா, த எக்ஸ்பெரிமெண்டல் expression of rate of reaction in terms of concentration of reactants is called as rate law. Okay, அதாவது rate of reaction, an expression given in terms of concentration of all the reactants or concentration of some of the reactants, that is called as rate law. Okay, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா டிஃபைன் பண்ண முடியும். அதாவது நம்ம அந்த ரியாக்ஷன் நடத்தி லேப்ல இந்த ரியாக்டன்ட்ல எப்படி டிபெண்ட் ஆகுது, இந்த ரியாக்டன்ட்ல எப்படி டிபெண்ட் ஆகுது, அதை பார்த்து தான் நம்ம இந்த ரேட் லாவை சொல்ல முடியும். ஓகே, ஸோ ரேட் லா எப்படி வரும்னு பார்த்தா, யோர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு reactants concentration to some power multiplied. Okay, so this is the observation. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எழுத போறோம் இனி வர டாபிக்ஸ்க்கு. சரியா? ஸோ in this reaction rate of the reaction is proportional to reactant A ஓட concentration raised to some power, reactant B ஓட concentration raised to some power. பசங்களா நல்லா கவனிங்க. இந்த பவர் வந்து A, இந்த பவர் வந்து B அப்படி சொன்னீனா முட்டை மார்க் வாங்குவேன். ஓகே, if I was your teacher I will strike and put 0 for you. ஓகேவா? ஸோ அது வந்து எப்பவுமே நடக்காது. It is only for elementary reactions. Only for elementary reaction this X will be A and Y will be B, not for all, not in general. புரியுதா? ஸோ அதனால தெளிவா X Yன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால தெளிவா X Yன்னு போட்டிருக்கேன். தயவுசெய்து X A Y B ன்னு அசியூம் பண்ணிக்காத. that is wrong. ஓகேவா? ஸோ இப்படி தான் we write the rate law. ஸோ rate law என்னது? in this expression the rate of reaction is proportional to product of molar concentration. ஸோ இது என்னது? molar concentration. so it will be moles per liter. okay, of reactants with each term raised to some power that is found experimentally. so இந்த x y எப்படி வரும்? எக்ஸ்பெரிமெண்டலா வரும். ஓகே, நீ அசியூம் பண்ண முடியாது, தியரிட்டிக்கலா கிடையாது. ஓகே, this x and y power will come experimentally, not theoretically. so you cannot assume A B. don't ever do that. okay, unless it is an elementary reaction. okay, elementary reaction means single step reaction. okay, so முன்னாடி போலாமா?
எல்லாரும் ரெடியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? இதான் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் லான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணா என்ன வரும்? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு k இன்டு a டு தி பவர் x b டு தி பவர் y. சூப்பரா? ஸோ இதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன். டிட் யூ ஆல் லவ் இட்? ஸோ இந்த k என்னது? இந்த k க்கு பேர் தான் ரேட் கான்ஸ்டன்ட். ரொம்ப முக்கியமான டேர்ம். இதை வச்சு நம்ம பல வித்தைகள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோத் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய நம்ம படிக்க போறோம்ல, அது எல்லாத்துலயும் நம்ம k வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகே, நம்ம k வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். திஸ் k is called as the rate constant. ஓகேவா? so k is called rate constant. இது rate of reaction and this entire concept what we are learning in this slide, இந்த ஸ்லைட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் rate law. ஏன்னா இது வரைக்கும் நான் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்? இது வரைக்கும் rate of reactionனா minus dA by dt minus dB by dt அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ we have a nice equation. We have a nice equation. அதான் with the help of rate law. ஆனா இங்க x and y are found out experimentally. Don't forget that. Okay? முன்னாடி போலாமா? எல்லாரும் ஹாப்பியா? ஹரி ஹரி கான்சென்ட்ரேஷன் தான் ஹரி. ஆனா only reactants மட்டும் தான் எழுதுவோம். so rate of reaction rate law படி எழுதுறப்போ வெறும் reactants மட்டும் தான் எழுதுவேன். reactant concentration raised to some power, reactant concentration raised to some power. புரியுதா? அப்படிதான் நம்ம rate law எழுதுவோம். ஓகேவா? so let's now move forward பசங்களா. இப்போ நம்ம முன்னாடி போய் இன்னும் சில விஷயங்கள் கத்துக்கலாம். so இப்போ பாத்தீங்கன்னா the values of x and y are found experimentally. it may or may not be equal to stoichiometric coefficient. இதான் நான் படிச்சு சொன்னேன். x and y is not equal to a and b respectively. Not always. Sometimes it may be. Sometimes x is equal to the stoichiometric coefficient of a and y is equal to the stoichiometric coefficient of b. எப்போ elementary reactions இருக்கப்போ இல்ல single step reaction இருக்கப்போ. மற்றபடி you cannot assume that. சரியா? அதனால தெரிஞ்சுக்கோ, 4 தடவை சொல்லிட்டேன். so k தான் proportionality constant, அந்த k ஓட பேர் தான் rate constant. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? did you all love it? are you all clear with this? super. so இப்போ order of reaction வரும். so order of reaction totally பாத்தீனா it is the sum of the powers of concentration terms present in the rate law. so இப்போ நம்ம rate law என்ன படிச்சோம்? rate law படி நம்ம படிச்ச ஃபார்முலா வந்து rate of reaction is equal to k a to the power x b to the power y. இல்லையா? இதானே படிச்சோம். so இங்க ஆர்டர் எவ்வளோ? the order of the reaction is x plus y. did you all love it? ரொம்ப சிம்பிள். so ஆர்டர்னா என்னது? இந்த பவர்ஸ் தான் ஆட் பண்ணு, அவ்வளவுதான். இந்த பவர்ஸ் a ஓட கான்சன்ட்ரேஷனோட பவர் எவ்வளோ? x, b ஓட கான்சன்ட்ரேஷன் பவர் எவ்வளோ? y. so x plus y தான் order of the reaction. புரியுதா? did you all like it? so x plus y தான் உன்னோட ரியாக்ஷனோட ஆர்டர். are you all clear with it? so இப்போ order of the reaction with respect to a னு கேட்டா x னு அர்த்தம். order of the reaction with respect to b னு கேட்டா y னு அர்த்தம். order of the overall reaction கேட்டா x plus y. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. let me repeat. order of the reaction with respect to a x, order of the reaction with respect to b y, overall order of the entire reaction is x plus y. did you like it? are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? முன்னாடி போலாமா? இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியரா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்க நீட் கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். so you should be ready to handle them. okay? so இப்போ நம்ம முன்னாடி போலாம். I hope you guys are all clear with this. ஓகே, பாத்தீங்களா? நான் சொன்னது அப்படியே வந்திருக்கா? ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். இல்லை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்க, நான் மறந்துட்டா கூட.
உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சிங்கம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் brought, I will help you out. ஸோ பசங்களா, ஆர்டர் வந்து இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு. நீ யோசித்து எழுத முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அன்லெஸ் நீ மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூ எவ்வளோன்னு, இல்லை கேள்வியில் அவனே கொடுப்பான், ஆனால் நீனே யோசித்து சொல்ல முடியாது. புரியுதா? அது தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட், ஆர்டர் வந்து சார் 1 2 3 4 அந்த மாதிரி அழகான நம்பர்ஸ் தான் வருமா சார்? இல்லை, ஆர்டர் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், 0, ஃப்ராக்ஷனல் ஆல்சோ. புரியுதா? ஸோ ஆர்டர் வந்து எப்பவுமே சார் 0 1 2 3 4 அந்த மாதிரி அழகா ஹோல் நம்பர்ஸாக வருமா சார்? இல்லை. ஓகேவா? ஸோ நீ ஆசைப்படுறது எல்லாமே மாலிகுலாரிட்டின்னு ஒன்று வரும். ஓகே, ஐ வில் டீச் யூ தட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். மாலிகுலாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அப்போ நீ சொல்றது நடக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கும், அங்கே கூட 0 வராது. ஓகேவா? 1 2 3 4 என்ற வேல்யூஸ் எடுக்கும். அது வந்து ஃபார் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ், ஃபார் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஆனால் இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன் பி நெகட்டிவ், பாசிட்டிவ், 0, ஃப்ராக்ஷனல், there's no limit to it. சரியா? ஸோ ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ பசங்களா, இப்போ அடுத்தது நம்ம படிக்க போகிறது ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்ஸ். சரியா? ஸோ எல்லாம் நல்லா கவனிங்க. ரேட்டோட யூனிட்ஸ் என்னது? ரேட்டோட யூனிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்னது? இட் இஸ் மோல் பர் லிட்டர் டிவைடட் பை செகண்ட். ரேட் கான்ஸ்டன்ட் நான் கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் இஸ் மோல் பர் லிட்டர் பவர் எக்ஸ், அப்புறம் மோல் பர் லிட்டர் பவர் ஒய், இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? இட் வில் பி மோல் பர் லிட்டர் பவர் 1 மைனஸ் இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் ஆயிருமா? கரெக்டா? இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் ஆயிருமா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் ஆனா வாட் இஸ் தட்? தட் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் வாட்? X plus y is order of the reaction. இல்லையா? So it will become 1 minus n divided by s. So that is your rate constant. I hope you all liked it. சூப்பரா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? வேற லெவலா? Yep. Did you all enjoy it பசங்களா? So இது mole per liter power 1, இது mole per liter power n. ஏன்னா எக்ஸ்போனன்ட்ஸ்ல ஒரே பேஸ் இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணலாம்ல, அதான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என், அதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதை இந்த பக்கம் கொண்டு வந்தா இட் பி டிவைடட்ல. ஸோ டிவைடட்னா 1 மைனஸ் என், அப்புறம் இந்த செகண்ட்ஸ் அப்படியே தனியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த யூனிட்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ஆர்டர் 1னா மோல் பர் லிட்டர் செகண்ட், ஆர்டர் 0னா மோல் பர் லிட்டர் செகண்ட், ஆர்டர் 1னா it will just be second inverse. Okay va? So if n is 0, that is 0th order reaction, appo rate constant oda units vandu mole per liter per second. If n equal to 1, அதாவது first order reaction, அப்போ rate constant units vandu second inverse. அவ்வளவுதான். Did you like it? ஸோ எல்லா 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் இதான் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்ஸ், எல்லா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கும் இதான் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்ஸ். இதை தெரிஞ்சாலே நீ சில ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்களா, சார் எலிமினேஷன் எப்படி சார் பண்ணுறது, 4 ஆப்ஷன் இருந்தால் எப்படி சார் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது? ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்கன்னா யூனிட்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட யூனிட்ஸ் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி அந்த ஆன்சர் தப்பு. Like that you can eliminate. இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீ கண்டுக்கலாம். புரியுதா? Are you all able to follow? Did you all like it? Great. So I hope this is clear. முன்னாடி போலாமா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Very good. வஜீத், வணக்கம் வஜீத். Good morning. So இதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். I hope all of you liked it. So rate constant என்னது definition? It is the unit. It is a rate of reaction for unit concentration of A and unit concentration of B.
So A oda concentration 1, B oda concentration 1 vachina, you will get rate of reaction. Illaya? That will be equal to K. So rate of reaction will be K. A on the 1 vachiko, B 1 vachiko. So what you will get is K is equal to rate of reaction. So what is rate constant? It is the rate of reaction when concentration of A and B is 1 unit. Okay? And adana எழுதிருக்கேன் பசங்களா. அப்புறம் அடுத்த விஷயம் rate constant வந்து it does not depend on concentration of reactants, but it depends on temperature and catalyst. Okay? So rate constant வந்து temperature மாறுறப்ப மாறிடும், catalyst presenceல மாறும், ஆனா concentration of reactants பொறுத்து மாறாது. So rate constant is not dependent on reactant concentration. Okay, so unit of rate constant நான் சொல்லிட்டேன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இதான் நம்மளோட ஷார்ட்கட் ஃபார்முலா. இதே தான் நான் டிரைவ் பண்ணி கொடுத்தேன். What is N? N is the order of the overall reaction. N is the order of the overall reaction. Clear-ஆ? எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போலாமா? Yes, are you guys happy with this? Everybody clear? So mole per liter to the power 1 minus n time inverse. Okay, so n is the order. So if it is first order, this will become 0, this term will not be there, then the unit is time inverse. So first order reaction ku rate constant oda value units வந்து second inverse or time inverse. Okay, cool. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் கேள்விக்கு போலாமா? எல்லாரும் ரெடியா? So 0th order na எப்படி இருக்கும், first order na எப்படி இருக்கும், second order na எப்படி இருக்கும்? ஹாப்பியா? So இதான் units of rate constant. வஜித் இங்க எழுதி இருக்கேன் பாரு, n2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு, செகண்ட் ஆர்டர்னா n2 ன்னு போடு, அவ்வளவுதான். ஜெனரல் ஃபார்முலா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிக்க முடியாதா? அதான் ஜெனரல் ஃபார்முலா தான் தெளிவா கொடுத்துட்டேன்ல. ஓகே, அந்த ஜெனரல் ஃபார்முலால n போட்டு நீ என்ன ஆர்டர்னா கண்டுபிடிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடி, செகண்ட் ஆர்டர் கண்டுபிடி, தேர்ட் ஆர்டர் கண்டுபிடி, 0th ஆர்டர் கண்டுபிடி. வெரி ஈஸி. ஓகே, an order need not be 0, 1 and 2 only. It can even be fractional. It can even be negative. So அதுக்கு ஏத்த மாதிரி நீ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சந்தோஷமா? So order வந்து 0, 1, 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. It can be half, it can be fraction, it can be negative also. புரியுதா? So இப்போ நம்ம முன்னாடி போலாம். For gaseous reactants, the unit of K will be ATM 1 minus n into time inverse. So நம்மளுக்கு concentration terms la it is mole per liter power 1 minus n into time inverse. இல்லையா? So இது வந்து concentration terms la. இதே gaseous reactants na இனி என்ன பண்ணுனா இந்த concentration term மட்டும் தூக்கிட்டு இந்த concentration பதிலா atmosphere போட்டுரு, அவ்வளவுதான். ATM சூப்பரா? பரத் எல்லாமே experimentally determined பரத் ஆர்டர் வந்து. So order experimentally determine பண்றப்போ you can have it to be fraction, you can have it to be negative, you can have it to be positive. It depends on the steps of the reaction. So order is experimentally determined based on the mechanism of the reaction. So அத பத்தி நம்ம examples பார்க்க போறோம். Please wait பண்ணுங்க. I'll come to that. சரியா? So பசங்களா இது எல்லாருக்கும் clear-ஆ? எல்லாருக்கும் clear-ஆ? So shall we move forward? Great. So இப்போ நம்ம questions போலாம்யா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நீட் கேள்வி, நீங்களே ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. பாருங்களேன். இப்போ நம்ம 1 hourல படிச்சத வச்சு நீங்களே ஈஸியா சால்வ் பண்ணலாம். I guarantee you that. Okay? So எல்லாரும் don't give up. உங்களோட பெஸ்ட் எஃபோர்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும்யா. நான் எழுதி சொல்றேன். கண்டிப்பா உங்க எல்லாராலையும் எழுத முடியும். ரொம்ப ஈஸியான கேள்வி. ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். அண்ட் பசங்களா, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மார்னிங் நான் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கயா. ஓகேவா? எவ்வளோ பேர் பண்றீங்க உண்மையாலே? So do you guys do that? உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல படிக்கிறவங்கலாம் சொல்லுங்க, அவங்களும் வந்து நம்ம சேனல்ல பார்க்கட்டும். That will be a great moment for all of us. Okay? Great.
மைக்கி சூப்பர், செக் பண்ணலையா? எல்லாருமே ஏன்னு சொல்றாங்க, ஆனா ஏ தப்பு, கண்டிப்பா ஏ தப்பு. ஏன் ஏ சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. I don't know how you guys are coming to A. 5 தடவை 2 வந்தா சார் 5 times 2 means 10 சார். விளங்கிரும் 5 தடவை 2 வந்தா 32 யா. Because it is power 2 to the power 5, not 2 into 5. புரியுதா? காமெடி பண்ணாதீங்க. 2 to the power 5. Got it? So answer is 32. Okay? So answer வந்து option D. சொதப்பாம சொல்லுங்க. டப்பா கேள்வி இது. நீட் 2013. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் நீட்டே ஆரம்பிச்சாங்க. அது என்னோட வருஷம். நான் இதே வருஷத்துல தான் ஜேஇ எழுதினேன் 2013ல. நான் எக்ஸாம் எழுதின வருஷம். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ நீட் எழுதியிருப்பாங்க. அப்போ தான் நீட் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நீட் வந்து வேற பேரில் கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இட் இஸ் கால்டு ஏஐபிஎம்டி, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஃபார் அ ரியாக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, தி ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் 2. ஸோ ஏ பவர் 2, கரெக்டா? The order with respect to B is 3. Okay, this is the rate. Okay வா? இது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஹாப்பியா? இந்த மாதிரி கூட எழுத மாட்டீங்களா? Have you guys done this? இது எழுதுனீங்களா? யாரெல்லாம் இது எழுதுனா? இது எழுதுனீங்கன்னா I am happy because this is exactly what I taught you. நான் சொல்லி கொடுத்த விஷயம் இதான். So இந்த அளவுக்காவது நீ எழுதிருக்கணும். I expect that. Okay, are you all clear? முன்னாடி போலாமா? வெரி குட் வஜீத், வெரி குட் ஆர்கிட். பரத் சூப்பர் பரத். பரசுராம் வேற லெவல்யா. ஸோ இப்போ அடுத்தது அவன் என்ன கேட்குறான்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்னது? இந்த டேர்ம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அது இந்த டேர்ம். ரெண்டுமே டபுள் பண்றாங்களாம். ஸோ ஏ வந்து நான் 2A ஆக்க போறேன், B வந்து நான் 2B ஆக்க போறேன். ஸோ அப்போ ரேட் என்ன ஆயிரும்? ரேட் வில் பிகம் k times 2A power 2 and 2A power 3. So it will become k times 4A 8B, right? So 4 into 8 is 32. Adala the answer option D. Purida, did you guys like it? This is the new rate. So new rate will be 32 times the old rate. So it increases by a factor of 32. Super. Did you all like it? Oh, 2B la. Sorry. Is 2B ya? Thank you for reminding. Who is that? Bharat, yes. That's 2B. Okay va. So shall we move forward? Yep. So inga vandu square, inga vandu cube irukum. Okay. Great. So romba easy ana kelvi. Now do you guys find confidence in this? இப்போ ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கா? ஓரளவுக்கு புரியுதா? நிறைய கேள்வி சால்வ் பண்ண போறீங்க வரிசையா. இனிமேட்டு ஃபுல்லா கேள்வி தான். ரெடியா? அடுத்த கேள்விக்கு போலாமா? யார் யாரெல்லாம் கரெக்டா சால்வ் பண்ணான்னு பார்ப்போம். இன்னும் நான் 3-4 கேள்வி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கான்செப்ட் போக போறோம். ஸோ 2வது கேள்வி பசங்களா ட்ரை பண்ணீங்க. பாத்தீங்களா? 2012ல ஏஐபிஎம்டி, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். 2013ல தான் நீட். அதுக்கு முன்னாடி நீட்டே கிடையாது. Up to what time will the session continue? இன்னும் ஒரு 20 நிமிஷம் maximum. I will stop by 7, 7:10, 7:15. Okay? 50 slide இருக்கு. We will try to complete all the 50 because then I can continue lecture 2. So chemical kinetics 3 lecture maximum. 3 lectures we'll finish it off. Okay? Lecture 2ல we will do molecularity, அப்புறம் 0th order, first order reaction, pseudo first order. அப்புறம் lecture 3ல we will do all the other part, collision theory and all that extra stuff, the theoretical stuff. Okay? So shall we do this? சொல்லுங்கயா. Answer is option D. Let me check. Yes, you are right. Bharat is right. Bharat is right. Roman Reigns, yes. Chemical Kinetics, அதுக்கப்புறம் GOC,
அதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸும் ஐ டீச் ஃபார் போர்ட் எக்ஸாம். ஸோ ஆப்ஷன் டி சரியான பதில். ஏன்? ஸோ பசங்களா இந்த மாதிரி கேள்வி வந்தா ரேட் லா எப்படி எழுதுவ? ரேட் லா how will you write? எல்லாரும் சொல்லு பார்ப்போம். ஸோ ரேட் லா will be k into a to the power x b to the power y. ரைட்டா? எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? Miraculously crazy. Nice to see you. வணக்கம். Thank you so much. ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா? ஸோ பசங்களா இப்போ எக்ஸ் ஒய் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் ஒய் இப்போ எனக்கு தெரியாது, ஆனால் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் வாசிக்க எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஸோ எப்படி சார்? அதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நல்லா கவனி. ஓகேவா? சி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டபுள் பண்ணா ரேட்டும் டபுள் ஆகுமா? Rate will become 8 times. Okay, so rate is doubled when concentration of B is doubled. Okay, so B concentration double பண்ணா rate to double ஆகுமா? புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா y1 ன்னு அர்த்தம். அப்படின்னா y1 ன்னு அர்த்தம். எவ்வளவு பேருக்கு அது புரிஞ்சுச்சு? Okay, so let me explain. See, எக்ஸாம்ல நான்லாம் டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். y வந்து 1ன்னு ஐ கேன் ஜஸ்ட் see from the first line and I can tell. and ரியாக்ஷன் ரேட் வந்து 8 மடங்கு அதிகரிக்கும் A ஓட கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆனா B ஓட கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆனா டுகெதர். அதான் ரெண்டாவது லைன். ஓகேவா? ஸோ இப்போ y எப்படி சார் 1ன்றதை நான் சொல்றேன், நல்லா கவனி. என்ன பண்றாங்க? B ஓட கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்றாங்க. ஸோ B ஓட கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணா இப்படி வருமா? ஓகேவா? A ஓட கான்சன்ட்ரேஷன் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ ரேட் என்ன ஆயிடுது? ரேட் வந்து ஒரிஜினல் ரேட்டோட டபுள் ஆயிடுது. ஒரிஜினல் ரேட்டோட டபுள். ஸோ ஒரிஜினல் ரேட் என்னது? இதுவா? டிட் யூ ஆல் லைக் இட்? சார் வேற லெவல் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னா சாட்ல ஒரு AD² போடுங்க. when did the live start? ஷாம் லைவ் வந்து 5:30 மணிக்கு. நான் சொன்னேனே டெலிகிராம் குரூப்ல தான் சொன்னேன்ல 5:30 மணிக்கு நான் கிளாஸ் எடுப்பேன்னு. எல்லாருக்கும் புரிஞ்சா? it will become double the original rate. double the original rate தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பண்ணிருக்கேன்? B ஓட கான்சன்ட்ரேஷன் மட்டும் டபுள் பண்ணிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணு. கேன்சல் 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 கேன்சல். சோ என்ன வருது? twice b power y is equal to அதுவும் 2 power y b power y வரும். so b power y cancel. so 2 power y is equal to 2. அப்ப y 1. சார் வேற லெவல் சார். இதெல்லாம் ஆக்சுவலா நீ பார்த்தே சொல்லணும்யா, நான்லாம் அப்படியே வாசிக்கிறப்பே சொல்லுவேன். ரேட் டபுள்ட் when b is doubled னா கண்டிப்பா y 1 தான், வேற வழியே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நீ ஸ்பீடு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பொறுமையாக சால்வ் பண்ணினா நீ நாளைக்கு தான் முடிப்ப. ஓகேவா? Did you all like it? Are you all clear? So shall I move forward? அடுத்ததுக்கு போலாமா? Great. So இப்போ வெயிட் பண்ண ஒன்றும் முடியல, கேள்வி முடியல. இப்போ நம்ம B தான் கண்டுபிடிச்சிருக்கோம். B ஓட ஆர்டர். So now we know rate equation is k a power x b power 1. So இப்போ NEET எக்ஸாம் அப்போ நீ என்ன பண்ணலாம்? டைரக்டா இது தப்புன்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு மேல உனக்கு சால்வ் பண்ண தெரியலனா தயவுசெய்து கெஸ் பண்ணிட்டு வா. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான். யூ கேன் கெஸ் இட் அண்ட் கம். திஸ் இஸ் ஹவ் பீப்புள் டூ. இதான் பசங்க பண்றாங்க. அதுக்கு நீ ஃபுல் பேப்பர் இப்படி பண்ண முடியாது. ஆனா ஒரு சில क्वेश्चंस இப்படி பண்றது தப்பு இல்ல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாதி क्वेश्चन சால்வ் பண்ணிட்டேன். B ஓட ஆர்டர் வந்து 1. ஸோ B ஓட ஆர்டர் 1 எங்க வருது? இதுல. ஸோ கண்டிப்பா C or D தான் ரைட் ஆன்சர். A or B கண்டிப்பா தப்பு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் as எலிமினேஷன். ஓகே, இதான் எலிமினேஷன் நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ பசங்களா இப்போ நம்ம வரலாம்யா. A எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் எலிமினேஷன்லாம் வேணாம் சார், அதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க சார், எங்களுக்கு சரியான மெத்தட் சொல்லித்தாங்க. சரியான மெத்தட் எப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? The rate increases by a factor of 8.
ஸோ ரேட் வந்து 8 மடங்கு ஆயிடுதான். ரேட் வந்து 8 மடங்கு ஆயிடுதான் ஆஃப் த ஒரிஜினல் ரேட். எப்போ? when A and B, A B ரெண்டுமே டபுள் பண்றாங்க. A டபுள் பண்ணு, B டபுள் பண்ணு. ஸோ என்ன வரும் உனக்கு? K K கேன்சல். ஓகேவா? ஸோ 8 A power x B power 1 is equal to 2 power x into 2 A power x B power 1. So A power x B power 1, A power x B power 1. So என்ன வரும்? 8 is equal to 2 into 2 power x. So x எவ்வளோ வரும்? x 2 வரும். So x 2 y 1. So option D is the right answer. Was it epic? Epic-ஆ? வேற லெவலா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போடுங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all love it? Are you all happy with this? Yup. எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போலாமையா? ஈஸியா? இதெல்லாம் நீட் கேள்வி. இதெல்லாம் AIPMTனா நீட் தான். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் இட். விக்னேஸ்வர், வணக்கம் விக்னேஸ்வர். சூப்பர் கீர்த்தனா. தேஜே சூப்பர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணீங்க. பி ஃபாஸ்ட், டோன்ட் வேஸ்ட் டைம். லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ். வெரி குட், சூப்பர் யா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பாத்தீங்களா, நீட் கேள்வி. நீட் பிஃபோர் இட் வாஸ் கால்ட் AIPMT 2011ல அப்போ கேட்ட கேள்வி பாருங்க, ரொம்ப டப்பா கேள்வி. ஸோ ஆர்டர் வந்து it is not necessary for it to be a whole number. It can be a fraction, it can be a negative number. ஸோ அதனால கண்டிப்பா டி தான் தப்பான பதில். ABC are correct. Order is determined experimentally. Yes, that's correct. Order is not influenced by stoichiometric coefficient. Correct. Order of a reaction is sum of the powers to the concentration terms of reactants in the rate expression. Yes, that's correct. So D தான் தப்பு. So D is the answer. Everybody got it right. Super பசங்களா, ரொம்ப சந்தோஷம். வேற லெவல். Great job. Very well done. Next question, please do it. Quick. Look at the numbers. Numbers பாரு. Numbers பார்த்து டைரக்டா சொல்லலாம் ஆன்சர். Numbers பார்த்து டைரக்டா சொல்லலாம் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணுங்க எல்லாரும். தீபக், சர்வேஷ், வெரி குட். யோகின் முரளி, சூப்பர் யா. எல்லாரும் கலக்கிட்டீங்க. குட் ஜாப் கைஸ், குட் ஜாப். கீப் இட் அப். கோபிகா, செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு that is not right. கோபிகா you are not correct. செக் பண்ணு. I think Vajit is correct. Orchid is right. Very good. Nubi is right. Kirtana, no Kirtana. செக் பண்ணு. ஸோ பசங்களா, இதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி தட்டா? எல்லாரும் கேட்குறீங்களா? மறக்காம ஞாபகம் வச்சுப்பீங்களா? நான் ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லித்தரேன். நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்றதை சொல்லித்தரேன். நீங்கள் அதே அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? சி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. யாரெல்லாம் டி சொன்னீங்களோ நீங்கள் எல்லாரும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப டஃப் கிடையாது. எல்லாருமே கற்றுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாரும் கேட்குறீங்களா? Will you all listen to me? நான் என் மெத்தட் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பசங்களா, கண்டிப்பாக ஏ ஃபிக்ஸராக வச்சுக்கோ, பியை வேரி பண்ணு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு கான்சன்ட்ரேஷனை ஃபிக்ஸடாக வச்சுக்கோ,
அப்படிதான் கேள்வியில கொடுப்பாங்க ஜெனரலா. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏயோட கான்சன்ட்ரேஷன் இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஒரே கான்சன்ட்ரேஷன் இல்லையா? ஏயோட கான்சன்ட்ரேஷன் இந்த ரெண்டு கேஸ்லுமே ஒன்று தான், புரியுதா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேஸை சூஸ் பண்ணிட்டு பி எப்படி மாறுதுன்னு பாரு. பி வந்து சார் பி டபுள் ஆகுது சார், கரெக்டா? பி டபுள் ஆகுதா? ஆனா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 4 மடங்கு ஆகுது. பி டபுள் ஆகுது, ஆனா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 4 மடங்கு ஆகுது. ஸோ B ஓட ஆர்டர் yனா 2 power y will be equal to 4. அப்போ B ஓட ஆர்டர் 2. என்ன பண்ண? ஏவை ஃபிக்ஸரா வச்சுக்கிட்டேன், ஏ மாத்தவே இல்லை. 0.3 0.3 தான். B என்ன ஆகுது? டபுள் ஆகுது. B டபுள் ஆகிறப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 4 மடங்கு ஆகுது. கண்ணை திறந்து பாரு. 72 288. 288 by 72 is 4 times. Okay. So B double ஆகிறப்போ ரேட் 4 மடங்கு ஆகுதுன்னா அப்போ B ஓட ஆர்டர் is 2. Did you like it? எல்லாருக்கும் புரியுதா? So இப்போ அடுத்தது A ஓட ஆர்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் A ஓட ஆர்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனி. இப்போ அதே ஸ்டெப்பை வேற மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். B கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா வச்சுக்கோ. B ஓட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா வச்சுக்கோ. எங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 0.1 0.1, கரெக்டா? 0.1 0.1. ஸோ B ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். இப்போ A பார்த்தா A வந்து 4 மடங்கு அதிகரிக்குது. ஏன்னா 0.1 0.4. ஸோ 0.1 to 0.4 is 4 times increase. அப்போ ரேட் என்ன ஆகுது? ரேட்டும் 4 மடங்கு ஏறுது. ஸோ ஏவும் 4 மடங்கு, ரேட்டும் 4 மடங்கு. ஸோ 4 to the power x is equal to 4. ஸோ x is equal to 1. ஸோ A ஓட ஆர்டர் 1, B ஓட ஆர்டர் 2. ஸோ A power 1, B power 2. That is why option D is correct. பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா நான் என்ன பண்ணேன்றது? Did you like it or was it too advanced? Are you guys able to follow? நான் பண்ணது புரியுதா? இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் பசங்களா. This is what people do. இல்லைனா நீ ரொம்ப பொறுமையா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு தான் முடிப்ப. புரியுதா? So whatever you feel is right, is easier, is comfortable, do that. But this is very fast. Okay, what I did is very fast. சரியா? So முன்னாடி போலாமா? Very good. வேற லெவல் யா. So let's move forward பசங்களா. So அடுத்த கேள்வி. So இந்த ரியாக்ஷனுக்கு what is the unit of rate of reaction and rate constant? rate of reactionும் rate constantக்கும் என்ன யூனிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்வியில. So everybody do it fast, be quick guys. சூப்பர்மேன் வணக்கம். அகிலன் ஹாப்பி யூ ஆர் என்ஜாயிங் இட். சுப்ரியா சூப்பர். சரவணன் முக்கியமான டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு தி அதர் டாபிக்ஸ் டைம் இருந்தா. ஓகேவா? ஃபார் போர்ட் எக்ஸாம் அண்ட் ஃபார் யோர் நீட் நம்ம கண்டிப்பாக முக்கியமான டாபிக்ஸ் கவர் பண்ணிடலாம். நீட்டுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீட்டுக்கு வில் பி டன் வித் எவ்ரி திங். பட் போர்ட் எக்ஸாமுக்கு மேபி ஒன்லி த முக்கியமான டாபிக்ஸ். யோ வணக்கம். ராகேஷ் ராவ் வணக்கம். ஆப்ஷன் ஏன்னு சொல்றாங்க, கரெக்டா? பின்னு சில பேர் சொல்றாங்க. we will check it out. ஸோ பசங்களா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னைக்குமே ஒரே யூனிட் தான்யா, மாறாதியா. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்பவுமே என்னது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் பை டைம். ரேட் வந்து என்னைக்குமே கான்சன்ட்ரேஷன் பை டைம். ஓகேவா? ஸோ எப்பவுமே அது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் பர் லிட்டர், டைம் வந்து செகண்ட். ஸோ ரேட் இஸ் ஆல்வேஸ் திஸ். ஓகே, ஸோ ரேட் இஸ் ஆல்வேஸ் திஸ்.
ஸோ அதிலே 2 ஆப்ஷன் அவுட்டு பாரு. எய்ம்ஸ் கேள்வி அதிலே 2 ஆப்ஷன் அவுட்டு எய்ம்ஸ் கேள்வி இல்லையா. திஸ் இஸ் சச் அ குட் கொஸ்டின் ஃப்ரம் எய்ம்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அதிலே எலிமினேஷன் பாரு, 2 ஆப்ஷன் அவுட்டு. ஏன் 2 ஆப்ஷன் அவுட்டு? ஏன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா கான்சன்ட்ரேஷன் பை டைம், கான்சன்ட்ரேஷன்னா மொலாரிட்டி, moles per liter divided by time. So moles per liter naale A or C da right, B and D is wrong, absolutely wrong. So idu renduthe kandupidichachu. So now rate constant oda units enadhu? It is mole per liter to the power 1 minus order into second inverse illaya. Do you remember the general formula? Idan general formula. Now what is the order? The order is 3/2 illaya, because it is a elementary reaction eduthukonum actually. Okay, see order you can't directly, experimentally you can only tell, directly you cannot tell, but since it is rate equation, it is the order of the reaction. Okay, so 3/2 is the order, so directly you can use 3/2, no harm in it. But when equations are given, don't take stoichiometric coefficient, that is wrong. Okay, so directly put n equal to 3/2 mundichu. So mole per liter 1 minus 3/2 minus 1/2 into second inverse, that's my answer. So that will be option A. Option A is the correct answer. யார் யாரெல்லாம் A சொன்னீங்களோ நீங்க எல்லாருமே ரைட்டு. வேற லெவலா? எல்லாருக்கும் சந்தோஷமா? முன்னாடி போலாமா? Are you all happy with this? Super, oh super. So அடுத்த கேள்வி, please try to solve it பசங்களா. கடகடன்னு சால்வ் பண்ணுங்க. தங்கம் பிரேமா வணக்கம், nice to see you. When is the next class? Next class maybe Thursday வச்சுக்கலாம். So I will take alternative days. ஏன்னா எல்லா நாளும் எந்திரிக்கிறது கஷ்டம், பட் alternative days I will do it. உங்க ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஐ வில் டிசைட் டு கம் எவ்ரி டே. ஓகே, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அப்படியே ஒரு 200-300 பேர் காலையிலே எந்திச்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஐ வில் டேக் எவ்ரி டே. ஐ வில் ஆல்சோ பி மோட்டிவேட்டட். எனக்காக ஒரு 200 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நானும் காலையிலே எந்திச்சு எடுப்பேன். பட் ஆனால் தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். நான் சொன்னது போல் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்காக we are ready to work hard, but you guys should show some interest இல்லையா. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ ப்ளீஸ் டூ தட். காட் இட்? சர்வேஷ் சொல்றாரு ஆப்ஷன் ஏ. பரத் சேயிங் பி. ஓகே, we will check it. ஸோ பசங்களா இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னையா? The rate of reaction decreases by a factor of 4. அதாவது by 4 ஆயிடுதான் if B is doubled. ஓகேவா? So I will do it step by step. எல்லாம் கவனி. Rate is equal to K A to the power X B to the power Y. இப்போ இதான் old rate. So the old rate becomes by 4 if B is doubled. If B is doubled. Okay, did you all like it? So now what is the old rate? The old rate is K A power X B power Y by 4, because it becomes divided by 4, decreases by a factor of 4. Decreases by a factor of 4 na by 4. Okay, that is equal to K A power X 2 power Y B power Y. So K cancel, A power X cancel, B power Y cancel. So 1 by 4 is equal to 2 power Y. So Y is minus 2. So the order with respect to B is minus 2. That's the answer. Did you all like it? Supera? நான் சால்வ் பண்ண விதம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? முன்னாடி போலாமா பசங்களா? முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் கிளியரா? எஸ். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
So with that பசங்களா முன்னாடி போலாம் அடுத்த கேள்விக்கு. So அடுத்த கேள்வி is mechanism of the reaction. எல்லாரும் ரெடியா? மெக்கானிசம் முடிச்சிடலாமா? Do you guys have the energy? Yes. எல்லாருக்கும் எனர்ஜி இருக்கா? மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன். ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் மாலிகுலாரிட்டி. அதை வந்து நான் அடுத்த லெக்சரில் எடுக்கிறேன். மாலிகுலாரிட்டி ஐ வில் டேக் இன் த நெக்ஸ்ட் லெக்சர். உடனே மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம முடிச்சிடலாமா? ஐ வில் டீச் யூ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, வெரி குட். ஸோ பசங்களா, மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கண்டுபிடிக்க. ஓகே, ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பார்த்துங்களேன். நீங்கள் எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் டே யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப பிடிக்கும்? ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் டேலாம் பயங்கர இஷ்டம். ஏன்னா நான் வந்து இந்த 100 மீட்டர்ஸ்லாம் ஓடுவேன். நான் 8th 9th படிக்கிறப்பலாம் 100 மீட்டர்ஸில் ஐ வாஸ் ஃபஸ்ட். ஓகே, பயங்கர ஃபன்னாக இருக்கும். அது நீங்கள் ஓடி வின் பண்ணால் தான் செம கெத்து இல்லையா? ஸோ ஐ யூஸ் டு டூ தட் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே டைமில் ரிலே யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிலே 4 into 100 meters ரிலே. 4 into 100 meters ரிலே யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எவ்ரிபடி நோஸ் தட். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலே ரேஸில் உங்கள் டீம் ஜெயிக்கணும்னா யார் முடிவு பண்ணுவா? அந்த மாதிரி ஒரு ரிலே ரேஸில் உன் டீம் ஜெயிக்கணும்னா யார் முடிவு பண்ணுவா? கேன் யூ டெல் மீ? ஃபர்ஸ்ட் லெக் சார். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாக போகிறாங்க குமார். அவ்வளோ டெக்னிக்கலாக வேணாம், பேசிக்காக கேட்குறேன். ஸோ பேசிக்லி த ஸ்லோவஸ்ட் ரன்னர் வில் டிட்டர்மைன் யோர் டீம்ஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் வின்னிங். கரெக்டா? காமாட்சி சூப்பர்யா, நீ தான் நெத்தி அடி அடிச்சிருக்க, வேற லெவல். புல்சை அம்பையரா சிங்கம், நீ வந்து நீ வேறமா யோசிக்கிற. ஸோ பசங்களா, டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ உங்கள் டீம் ஜெயிக்குதா தோக்குதான்னு டிசைட் பண்ணுறது உங்கள் டீமோட ஸ்லோவஸ்ட் ரன்னர். ஸோ அதே போல் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஏன் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்? எல்லா ரியாக்ஷனுமே ஒரே ஸ்டெப்பில் நடக்காது. There are complex reactions which happen in multiple steps. ஒரு ஸ்டெப்பில் ஒரு ரியாக்ஷன், அடுத்தது ஒன்று ரியாக்ஷன், அடுத்தது ஒன்று, அப்புறம் ஃபைனல் ரியாக்ஷன். ஸோ மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். புரிஞ்சா? டிட் யூ லைக் தி எக்ஸாம்பிள்? கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல? ஸோ அதே போல் தான் நம்ம ரிலே ரேஸ் மாதிரியே நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு கூட it depends on the slowest step. Okay, exactly, we call it the rate determining step. Correct Sarvesh? So அதுக்கு முன்னாடி நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். எலிமெண்டரினா என்னது? எலிமெண்டரி ஸ்கூல்னா என்னது? சின்ன பசங்க ஸ்கூல் இல்லையா? கிண்டர் கார்டன், பிரைமரி ஸ்கூல், அதெல்லாம் எலிமெண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ எலிமெண்டரினா சிம்பிள் ரியாக்ஷன், ஒரே ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ elementary reaction na these reactions complete in single step and have exponents in the rate law which is equal to stoichiometric coefficient. So for example நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு வச்சுக்கேன். this is a simple elementary reaction வச்சுக்கேன். so இப்போ இதுக்கு ரேட் வந்து நான் டைரக்டா எழுதிடலாம். rate law is k a to the power 1 and b to the power 2. so இது elementary reaction na நான் டைரக்டா ரேட் எழுதலாம். இது elementary reaction na என்னால டைரக்டா ரேட் எழுத முடியும் by rate law. ஏன்? ஏனா இங்க x is equal to the coefficient of a, y is equal to the coefficient of b. Directa stoichiometric coefficients will become the order of that respective element. எப்போ? only for elementary reaction. இது எப்பவுமே பண்ணக்கூடாது. you cannot do this always. சரியா? இது வந்து வெறும் elementary reactions மட்டும்தான்.
So that's a property that's there. Special property you can say. Order of reactants will be equal to their stoichiometric coefficient. Only for elementary reaction. I hope you guys got it. சரியா? எல்லாரும் clear-ஆ பசங்களா? So zero order reaction can never be elementary reaction. In an elementary reaction நீங்க பார்த்த மாதிரி you will get very nice numbers as your order. Okay? And for elementary reaction, fractional order is also not possible. So fractional order not possible, zero order not possible. இது எல்லாமே elementary reactionல வராது. ஓகேவா? Everybody clear? So complex reactionsக்கு போலாமா? ஏன்னா அதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான பகுதி. அதை நம்ம படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு சில கேள்விகள் பார்ப்போம். நீங்க ரெடியா? So complex reaction ஆனது பல ஸ்டெப்ஸ்ல நடக்கிறது. Elementary reactionனா ஒரே ஸ்டெப். Complex reactionனா பல ஸ்டெப்ல நடக்கிற ஒரு reaction. ஓகேவா? So the reaction which completes in multi steps. So for these reactions ஒரு mechanism இருக்கணும். அவங்க காமிப்பாங்க இதான் first step, அடுத்த step, அடுத்த step. அதுக்கு பேர் தான் mechanism. நீங்க organic chemistryல படிச்சிருப்பீங்கல. Organic chemistryல you would have studied so many mechanisms, reaction mechanisms. அதே போல complex reaction கூட multiple steps நடக்கிறதுனால they will show you the mechanism. Clear-ஆ? So complex reactionல rate determining step ரொம்ப முக்கியம். Rate determining stepனா the slowest step in the entire mechanism. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? So ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட ரேட் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு தேவை ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப். ஏன்னா ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப் தான் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். அதனால தான் அந்த ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்னொரு பேரு rate determining step, because that is the step which will determine the rate of your reaction. புரியுதா? Did you guys like it? Okay, so let's move forward. So இப்போ if the rate law expression that you write நீ கண்டுபிடிக்கிறீல சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஸ்லோவெஸ்ட் ஸ்டெப் எடுத்து நான் ரேட் லா எழுதினேன் சார், ஆனா அதுல ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வருது சார். இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ரேட் லால இருக்க கூடாது. அது இருந்தா அதை நீ டீல் பண்ணும். அதை எப்படி டீல் பண்ணுன்றத நான் உனக்கு சொல்லி தரேன். கவலையே படாத, ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ அஸ்வின் ட்ரிக்னாமெட்ரி இன்னைக்கு லெக்சர் 2 இன்னைக்கு 7 மணிக்கு. ஓகே, இன்னைக்கு நைட் 7 மணிக்கு 9 மணிக்கு I will take 2 lectures, one for 10th and one for 12th. ஓகே, மறக்காம வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 10th-க்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி, 12th-க்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, இன்டர்மீடியட்னா என்ன, அதை எப்படி டீல் பண்ணுன்றத நான் சொல்லித்தரேன். ப்ளீஸ் வெயிட். ஓகேவா? ப்ளீஸ் வெயிட். இன்டர்மீடியட்டை எப்படி டீல் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் சும்மா வாசித்துட்டு போயிட்டே இருந்தேன்னா உனக்கு மொக்கையாக இருக்கும். என்னடா சார் சும்மா வாசித்துட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சா, புரிஞ்சவெல்லாம் ஒரு ஃபயர் போடுங்க சாட்டில். புரிஞ்சவெல்லாம் சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க. I said chat and fire fat. Okay, put a fat fire in the chat. Okay, great. Super, yeah. So intermediate எப்படி டீல் பண்றதை இங்க சொல்லிருக்காங்க. I will teach you that. இப்போதைக்கு இத கவலைப்படாதீங்க. நான் சொல்லி கொடுத்த பிறகு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? So let's get started. So பசங்களா, இதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஓகேவா? So இதுக்கு ஆர்டர் என்ன? ஆர்டர் உங்களுக்கு தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் ஆர்டர் தெரியும் இந்த ரியாக்ஷனுக்கு சொல்லுங்க பாப்போம். ஆர்டர் ஃபார் திஸ் ரியாக்ஷன் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? சார் எனக்கு தெரியும் சார், ஆர்டர் வந்து இது அப்படின்னு சொல்றோம்லாம் சாட்ல சொல்லு பாப்போம் குயிக்கா. ஆர்டர் 2 வேற லெவல், முட்டை மார்க். ஓகே, ஹலோ, ஆர்டர் should be found experimentally. You don't know the mechanism, you don't know anything, then how will you tell order? Okay, this is not a elementary reaction. Okay, this is not an elementary reaction. So experimentally the rate law is
What a wow. Sir, எப்படி சார் இங்க power 1 தானா power 2 வராதா சார்? No, it is power 1. Molecularity is 2. Yes, that's right, but order is 1. Okay, so order என்னது? Order 1 தான். ஏன்னா order is experimentally determined. It is not stoichiometric coefficient. It is not always stoichiometric coefficient. I told you this. I told you several times. Okay, don't make that very foolish mistake. சரியா? Sir, why is it 1, sir? Can you explain? Yes, we will see. For that, you need the mechanism. So, ida reaction mechanism. So, this reaction will happen in these two steps. This reaction will happen in these two steps. புரியுதா? Did you like it? So, இந்த ரெண்டு ஸ்டெப் ஆட் பண்ண. இந்த ரெண்டு ஸ்டெப் ஆட் பண்ணா what will you get? NO2Cl, NO2Cl. So, 2NO2Cl plus Cl gives NO2, NO2. So, 2NO2 plus Cl plus Cl2. So, Cl, Cl cancel. So, am I getting that? Sir, ஆமா சார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கரெக்டா நம்மளுடைய ரியாக்ஷன் வருது சார். சூப்பர் சார். கரெக்டா? அப்ப இதான் மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம்ல எது ஸ்லோ ஸ்டெப்பு? ஸ்லோ ஸ்டெப் வந்து சார் தெளிவாக கொடுத்துருக்கான் சார், இதான் சார் ஸ்லோ ஸ்டெப்பு. அப்போ அதுக்கு பேர் தான் ஆர்டிஎஸ். ஆர்டிஎஸ்னா ஆர்டி சர்மா கிடையாது, புரியுதா? இட் இஸ் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஒய் பிளட் சேம் பிளட். ஓகே, சரி, RDS is rate determining step. Okay, so let's see how to solve this. I hope you guys are ready. So solve பண்ணலாமா? தயாரா? எல்லாரும் தயாரா? Are you guys ready? So இதான் rate determining step na. You can write the rate law. Rate law is equal to K into reactants NO2Cl. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. And rate determining step is an elementary step. Rate determining step வந்து elementary step. So அப்ப order will be equal to stoichiometric coefficient. அவ்வளவுதான், முடிந்தது. எவ்வளோ ஈஸி. ஆனால் மெக்கானிசம் தெரியணும். அவன் சில டைம் கேள்வியிலே கொடுப்பான், மோஸ்ட்டாக கேள்வியிலே கொடுப்பான். பட் ஃபார் சர்டன் ஜென்ரல் ஒன்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, ஸோ முன்னாடி போகலாமா? எல்லாருக்கும் கிளியரா? டிட் யூ லைக் இட்? வாஸ் இட் சூப்பர்? ஸோ இதில் இன்டர்மீடியட் எதுவும் இல்லை. தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் இல்லையா? இங்கே இன்டர்மீடியட் எங்கே வருது? இஸ் இட் தேர் இன் த ரேட் ஈக்குவேஷன்? So what is the intermediate here? Cl is the intermediate. Cl is the intermediate. But is it there in the rate equation? Rate equation la Cl illa. So no problem. I am happy. Rate equation la intermediate Cl illa. அதனால பரவாயில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது ஒரு டப்பா கேள்வி, புரியுதா? ரேட் ஈக்குவேஷன்ல இன்டர்மீடியட் வந்தா அதை நீ டீல் பண்ணும். அதை எப்படி டீல் பண்ணுன்றதை நான் சொல்லித்தரேன். Did you all like it? Shall we move forward? Yep. Are you guys happy with this? Okay, super. அவ்வளோதான். முதல் எக்ஸாம்பிள் ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேட் லா ஃப்ரம் த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், இட் இஸ் K rate constant into reactants raised to the power of stoichiometric coefficient. Okay. So yeah, next example. So what is the order for this? Everybody, what is the order for this reaction? Can you tell? Everybody, சொல்லுங்க சீக்கிரமா. Order you cannot tell. ஓகேவா? திருப்பி அதே தப்பு பண்ணாதீங்க. ஓகே, you cannot tell. அதுக்கு தான் மெக்கானிசம் தேவை, புரியுதா? எக்ஸ்பெரிமெண்ட்லி the rate law is பாத்தியா NO square but H2 க்கு power 1. So you would have told 4. If people guessed, பசங்க கெஸ் பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? 4 சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பசங்க சொல்றது மாலிகுலாரிட்டி. பசங்க சொல்றது எல்லாமே மாலிகுலாரிட்டி தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 + 1 3. ஸோ ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லி டிட்டர்மைன் ஆஃப்டர் யூ நோ த மெக்கானிசம். ஸோ அதுக்கு முன்னாடி வாயை தரக்கூடாது, புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் 3. ஹவு? எக்ஸ்பெரிமெண்ட்லி. ஸோ ஹவு டு யூ நோ தட்? லெட்ஸ் see the mechanism. ஸோ மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு?
What do you have? 3-step mechanism. So intermediate என்னது? Intermediate is this. Correcta? That is the only intermediate, I guess so. Okay, there's one more intermediate. This is also intermediate, I think. Right? N2 was also an intermediate. Correcta? Okay வா? Happy-ஆ? So பசங்களா நான் சொல்றத நல்லா கவனிங்க. ரொம்ப டப்பா விஷயம். Intermediate-னா என்னன்னு புரிஞ்சா? So reaction இல்லாத terms which are coming in the mechanism, that is your intermediate. ஏன்னா அது reactantsலயும் இல்ல ப்ராடக்ட்ஸ்லயும் இல்ல ஆனா ரியாக்ஷன் நடக்கும்போது வருது, அதனால தான் அதுக்கு பேர் இன்டர்மீடியேட். முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை, நடுவில் மட்டும் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் இன்டர்மீடியேட். சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? இப்போ எனக்கு தேவை ரேட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். தட் இஸ் மை ஃபேவரட். ஓகேவா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டப்பா விஷயம். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் slowest step oda reactants. So it will be K into N2O2 apramati you have H2 illaya. Did you all like it? Super ah? Ellarku sandoshama? So idha nammaloda rate equation. Purida? Idha nammaloda rate equation. Ellaru happy ah? Are you guys clear? Okay, so இப்ப இதான் ஆன்சரா? சார் என்ன சார் தப்பான ஆன்சர் சொல்றீங்க? அவன் என்ன ரேட் கொடுத்துருக்கான், நீங்க என்ன ரேட் கொடுத்துருக்கீங்க? ஹலோ வெயிட், இன்டர்மீடியேட் இருக்குல்ல, நான் தான் சொன்னேன், படிச்சு சொன்னேன்ல, இன்டர்மீடியேட் ரேட் ஈக்குவேஷன்ல வரக்கூடாது. இன்டர்மீடியேட் ரேட் ஈக்குவேஷன்ல வரக்கூடாது. அதை நீ யூ ஹாவ் டு எலிமினேட் இட். சார் எப்படி சார் ஹவு எப்படிரா? அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கான்ல. ஸோ வாட் யூ வில் டூ? ஈக்குலிபிரியம் படிச்சிருக்கீங்களே, ஈக்குலிபிரியம்ல படிச்சிருப்பீங்களே, what is forward rate? Kf into NO square is equal to Kb into N2O2. சூப்பரா? வேற லெவலா? கெத்து பண்ணுமா? ஸோ அப்போ N2O2 என்ன வரும்? N2O2 is equal to Kf by Kb NO square. Did you love it? So N2O2 I got in terms of NO. இத தூக்கி இங்க போடு. So what is Kf by Kb? Kf by Kb is K equilibrium. Okay. So K equilibrium is Kf by Kb. இல்ல அது உங்க எல்லாருக்கும் தெரியும். Okay. So that you put it here. So இது இருக்க இடத்துல I will put K equilibrium into NO square. So did I get it now? Sir, வந்துருச்சு சார். ஏன்னா K into K equilibrium is also another constant. So this is another constant. That is what they have given here. NO square வந்துச்சா, H2 வந்துச்சா, வேற லெவலா? Was it good? Did you like it? போலாமா முன்னாடி? Questions போலாமா? So this is how you deal with intermediate. ஓகே, புரிஞ்சா சொல்லுங்க. எல்லாரும் நான் நடத்துறதை விட்டுட்டு மீது எல்லாமே கேட்குறீங்க. ஓகே, பரத் is saying sir I did not understand sir. ஷண்முக பிரியன் வெரி குட். சிங்கம் வேற லெவல். யாருக்கெல்லாம் புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நூபி லெஜெண்ட் has got it. very good சூப்பர். யாருக்கெல்லாம் புரியல? who did not understand it? விஹாசினி சூப்பர். I am glad you enjoyed it. பரத் தான் புரியல. ஓகே பரத், I'll explain திருப்பியும், நல்லா கவனி. ஓகேவா? ஸோ பரத் ஃபர்ஸ்ட் இதான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். கரெக்டா? ஏன்னா நான் சொன்னேன்ல always the slowest step is your rate determining step. So இங்க பாத்தீங்கன்னா fast slow. So இதான் slowest step. So இதான நம்மளோட rate determining step. கரெக்டா? So rate determining stepல தான் நீ rate எழுதணும். ஓகேவா? So what is rate law? Rate law says rate is equal to rate constant into reactant. Okay, reactants to the power stoichiometric coefficient.
okay, to the power of stoichiometric coefficient. ஏன் ஏனா மெக்கானிசம்ல ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வந்து elementary reaction, அதனால order is equal to stoichiometric coefficient. அதனால மட்டும் தான், புரியுதா? மெக்கானிசம் கொடுத்திருக்கப்போ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டெப்ல, சோ அதனால அதை வந்து எலிமெண்டரி ஸ்டெப்பா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சோ எலிமெண்டரி ஸ்டெப்னா ஆர்டர் வந்து stoichiometric coefficient தான் வரும். புரியுதா? Did you like it? Are you all happy? So இப்போ இதான் ஆன்சர் பரத், இதான் நம்மளோட ஆன்சர். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. That is a small சிக்கல். என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? N2O2 வந்து நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல இருக்கா? சார் ரியாக்டன்ஸ்லயும் N2O2 இல்ல, ப்ராடக்ட்ஸ்லயும் இல்ல சார். அப்போ அதுக்கு பேரு இன்டர்மீடியேட். ஆரம்பத்திலயும் இல்ல, முடிவுலயும் இல்ல, ஆனா நடுவுல மட்டும் வந்துட்டு போகுது. சோ அதுக்கு பேர் தான் இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் வந்து ரேட் ஈக்குவேஷன்ல இருக்க கூடாது. ரேட் எக்ஸ்பிரஷன்ல இன்டர்மீடியேட் should not be there. சோ அப்ப எப்படி அதை டீல் பண்ணுவ? அதுக்கு தான் அவன் முதல் ஸ்டெப் கொடுத்திருக்கான்ல, முதல் ஸ்டெப்ல வருதுல N2O2. சோ அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷனா? சோ ஈக்லிபிரியம் கான்செப்ட் வச்சு நான் எழுதலாம்ல, ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட். சோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் என்னது? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் இஸ் KF, forward rate constant NO square. Backward reaction is KB, N2O2. அவ்வளவுதான்யா, புரிஞ்சா? சோ இப்போ N2O2 in terms of KF, KB and NO square, you get it and plug it here. Over. Okay, so இது வந்து எங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்செப்ட். And what is KF by KB? Forward rate constant by backward rate constant என்னது? K equilibrium. Okay, so you can use that also. Did you like it? புரிஞ்சா பரத்? Are you happy? முன்னாடி போலாமா? Very good. Super யா. So that's about it guys. இதான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். Okay, so the rate law expression should be free from intermediate species. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால தான் அவ்வளவு தலைவலி. The rate law expression வந்து it should be free from the intermediate species N2O2. Okay, so அதனால தான் I have written this and you can figure it out. It's a very simple equation then. So நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I will share this PDF to you guys. நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன், எல்லாரும் ப்ளீஸ் ரெஃபர் டு இட். ஸோ இதான் கடைசி கேள்வி, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சிட்ட பிறகு we will wrap it up. ரொம்ப நல்ல கேள்வி, நீட் கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. பசங்களா, நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை இந்த கேள்வியை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா that means you understood it fully. ரியாக்ஷன் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்கயா, இங்க பாரியா மெக்கானிசம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்னையா உனக்கு பிரச்சனை? Okay, Vyasini, they will give you the reaction mechanism. Okay, அதுவும் நீ கேக்குறது ரொம்ப காமனான question actually அது. Okay, any textbook you will see that. So பசங்களா மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க, மெக்கானிசம் பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சரவணன், please solve it. Sample paper solving for 12th standard. Yes, I will do it. Kirtana, January முடிச்சிருவேன். January I will solve maths and physics. Chemistry, once I complete some portion, I will do it. Okay. A the answer sir அப்படின்னு அவினாஷ் சொல்றாங்க, செக் பண்ணலாம். Nubi Legend is also saying A. Shanmugapriyan, super யா. Okay, செக் பண்ணலாமா? Are you all ready? என் கூட சேர்ந்து சால்வ் பண்றீங்களா? So பசங்களா, what is the slowest step? Slowest step is ரெண்டாவது step. So what is rate? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Rate is equal to, it is K into X அப்புறம் Y2 இல்லையா? Did you all like it? But ஆனா நம்ம intermediate எது? What is my intermediate? My intermediate is this one. I don't like this. கரெக்டா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Are you all clear with this? So இப்போ x I need to take care of it.
அதுக்கு you can go to the first one and then solve it. Okay, so everybody can do it and finish it off. பசங்களா சொல்லுங்க, what will you get? Can you all let me know quickly? So என்ன வரும் யா? What will you get? Why I'm going to the first one? Because rate should be given in terms of reactance இல்லையா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போறேன். ஏன்னா அதுவும் கேட்பீங்க, சார் ஏன் சார் லாஸ்ட் ஒன் எடுக்கல, ஏன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போறீங்கன்னு. ஏன்னா rate of reaction you will give in terms of your reactance only, right? So இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுனீங்கன்னா again it should have been reversible, it should have been given like that, but anyway we'll do it. So kf into x2 is equal to kb into x into x. Okay, so x square is equal to k dash into x2. Okay, so x will be what? Root k dash into x2 power half. So அதை எடுத்து இங்க போட்டினா வரும். அதை எடுத்து அங்க போட்டினா what will you get? You will get the rate to be k into root of k dash into x to the power half, x2 to the power half and y2. So answer is 1.5. So all those who said 1.5, you are right. Okay, all those who said 1.5, you guys are right. So answer வந்து option C பசங்களா. So I hope you all understood it. நான் அப்படியே சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணேன், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ ப்ளீஸ் கம்ப்ளீட் இட். இட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். சரியா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? வெரி குட். ஸோ தட்ஸ் அபவுட் இட் பசங்களா. நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்து நினச்சனோ எல்லாமே முடிச்சாச்சு. எவ்வளோ? 2 hours 2 hours we have completed it. Good job, right? So ஒன்றும் lecture 2 lecture 3 இருக்கு. ஸோ ப்ளீஸ் டு ட்ரை அண்ட் கம் ஃபார் தேட். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட QR கோட் அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க். ஓகே, எய்தர் யூ கேன் யூஸ் திஸ் லிங்க் ஆர் யூ கேன் டைப் திஸ் QR கோட், கம் டு த குரூப் ஸோ தட் நான் வந்து PDF ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணலாம். ஓகேவா? அதே போல் நான் சொன்னது போல் இந்த மாதிரி நிறையா மார்னிங் கிளாஸஸ் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த சேனல் கூட்டு வாங்க, ஷேர் இட் டு தெம், பிரிங் தெம். அண்ட் எல்லாரும் மார்னிங் வந்து படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி என்கரேஜிங். ஓகே, மார்னிங்கே ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஐ வில் ஆல்சோ பி மோட்டிவேட்டட் டு டேக் எவ்ரி டே. சரியா? ஸோ ப்ளீஸ் டூ தேட், ஷேர் இட் டு எவ்ரிபடி ஹூம் யூ கேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த கடைசி நேரத்தில் do that. Okay, and also smash the like button if you enjoyed it, and also comment down whatever you enjoyed. Okay, take care pasangla. Paapum ya அடுத்த கிளாஸ்ல. Bye bye.